ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேகேக்கு தான் ஒரு ஒன் ஷாட்டு. பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் செல்லக்குட்டி வந்து பர்த்டேன்னு விஷ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்கிட்ட ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. நான் போடுறது கூட இப்போ அவங்க தெரியுதான்னு கூட தெரியல அந்த அளவுக்கு, ஏன்னா ரொம்ப கேப் இருந்துச்சு. ஐ எம் ரியலி சாரிடா. ஸோ இனிமேல் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய லாங் கேப்புக்கு அப்புறம் போடுறதா இருக்கிறனால எல்லாத்தையுமே கொண்டு வந்து போட்டுருவேன். ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது, அதை ஃபுல்லாக போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம பர்த்டே பேபிக்கு விஷ் பண்ணலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் செல்லக்குட்டி உள்ளவங்க கேட்ட மாதிரியே ரெடி பண்ணியிருக்கா. இந்த ஒன் ஷாட்டோட நேம் முறை மாமா. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஜான் என்டர்பிரைசஸ்னு ஒரு பெரிய கம்பெனி, அதுக்குள்ளே அதிரடியாக அப்படியே உள்ளே போகிறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு அந்த உள்ளே இருக்க சிஇஓவை எக்ஸ்கியூஸ் கூட கேட்காம டப்புன்னு கதவு திறக்க அங்கே ஜிமின், யார்மா நீ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். நீங்களோ நகருங்க, என் புருஷனை பார்க்க வந்தேன் அப்படிங்கிறீங்க. எது புருஷனா அப்படின்ட்டு, கண்டிப்பாக நான் இல்லை, என் பொண்டாட்டி வேறு அப்படின்னு திரும்பணும். அங்கே ஜேகே அப்படியே உட்காந்து உங்களே முறைச்சி பார்த்துட்டுக்க, என் மச்சானுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, யார் பொண்டாட்டிவ அப்படின்ட்டு. இப்போ அங்கே இருக்கிறவனை பார்த்து, ஓ புதுசாக ஒருத்தர் வந்தாரே அவர் பொண்டாட்டியா, இந்தம்மா என்ன இப்படி வருது அப்படிங்கிற மாதிரி அவன் உங்களே பார்த்துருக்க, கொஞ்சம் தள்ளுறீங்களா அப்படிங்கிறீங்க. சரிம்மா அப்படின்னு நகதவனும். இப்போ ஜிமின் இந்த பக்கமாக சுற்றி வந்து அப்படியே ஜேகே பக்கத்துலேயே அவனும் வந்து ஒரு சேர் எடுத்து, மச்சான் யாரா இவங்க அப்படிங்கிற மாதிரி உட்கார. ஜேகேவோ அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்களும் அப்படியே பக்கத்தில் உட்காந்துற. இந்த பக்கத்தில் சுகா, நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொன்னால, நீ எதுக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி சுகா அவங்கள்ட்ட கேட்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நானே பேசினா தான் சரியாக இருக்கும். ஏதாவது ஃபேமிலி ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி ஜிமினோ குறுக்க வர. நீங்கள் முறைச்சிட்டு ஆமாம் அப்படிங்கிறீங்க. அதையம்மா இங்கே வந்து உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, எங்களுக்குன்னா வேறு வேலை வெட்டியில் உங்கள் ஃபேமிலி ப்ராப்ளத்தெல்லாம் கேட்கறதுக்கா நாங்கள் இருக்கோம். நீங்கள் எதோ தப்பாக இங்கே வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் டிவோர்ஸ் கேஸாக இருக்குமோ, வக்கீல் எல்லாமே பார்க்கணும், இங்கே எதுக்கு வந்த, ஐ எம் ப்ரெக்னென்ட் அப்படிங்கிறீங்க. எதே அப்படின்னு ஜிமினுக்கு தூக்கி வாரி போட, ப்ரெக்னெண்ட்டா, அதையே இங்கே வந்து சொல்கிறீங்க. நான் உங்ககிட்ட பேசலை, பேசுகிறவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறீங்க. அது சரி மச்சான், உனக்கு ஏதாவது புரியுது, நான் உங்ககிட்ட தான் பேசுகிறேன், புரியுதா, நான் ப்ரெக்னென்ட் அப்படிங்கிறீங்க ஜேகேவை பார்த்து. அவனும் உங்களே அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஜிமினுக்கோ, எதை நீ ப்ரெக்னெண்ட்டா, சரிம்மா இருந்துட்டு போ, அதை ஓ புருஷன்கிட்டே சொல்லணும், அவர்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வாய்க்குள்ளேயே சொல்லிக்கிட்டு. நீங்கள் அப்படியே ஜிமினா, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அதையாம்மா இங்கே வந்து சொல்லிட்டு இருக்கா, இது என்ன ஹாஸ்பிட்டலா இல்லை நாங்கள் என்ன கைனோகாலஜிஸ்டா. இங்கே ஜேகேவுக்கோ சிரிப்பு வருது. நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு, உடம்பப்பட்டவங்க கிட்ட தானே சொல்ல முடியும். எதை உடம்பப்பட்டவனா, மச்சான் உனக்கு ஏதாவது புரியுதா, அவங்க குடும்ப சண்டையெல்லாம் இங்கே வந்து போட்டிருக்காங்க, இவங்க யாரும் உனக்கு புரியுதா தெரியுதா அப்படிங்கிற மாதிரிலாம் ஜிமின் கேட்டுட்டுருக்க. இப்போ என்ன அப்படின்னு ஜேகே உங்களை அப்படியே பார்க்க, உங்களால் தான் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், உங்களுக்கு புரியுதா இல்லையா, என்னமோ இப்போ என்னென்னு சாதாரணமாக கேட்குறீங்க, இதுக்கு என்ன வழி அப்படிங்க ஜிமின். எதை அப்படின்னு நெஞ்சில் கை வச்சுட்டு, மச்சான் அந்த பிள்ளை என்னடா சொல்லுது, அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான், புருஷங்காரன் பக்கத்தில் குத்துக்கள் மாதிரி உட்காந்துருக்கான், இந்த பிள்ளை என்னடானா உங்ககிட்ட வந்து ப்ரெக்னெண்ட்டு, அதுக்கு நீ தான் காரணம்ன்றதுக்கு. ஐயோ மச்சான், அந்த பிள்ளை கல்யாணம் ஆன பிள்ளை, தாலி மெட்டிலாம் இருக்குது, அதுவும் இல்லாமல் புருஷனை வேற கூட்டிகிட்டு வந்திருக்கு, ஏதோ காசு பிடுங்குற கும்பலாக இருக்குமோ, எனக்கு ஒன்றும் புரியலடா, உன்னை எதோலையோ தப்பில் மாட்டி விட பார்க்குறாங்க, நீ என்னடானா கூலாக உட்காந்துருக்கா அப்படின்னு ஜிமின் தான் இங்கே பழம்ப ஜேகேவோ. இப்போ என்ன உனக்கு அப்படிங்க, இதுக்கு என்ன வழி. சுகாவும், அதை தான் நானும் கேட்க வந்தேன், நீ முடிவை மாற்றிக்கிற மாதிரி இல்லையா அப்படிங்க. சுகாவை அப்படியே ஜேகே திரும்பி ஒரு முறை தான். சுகாவோ, அது அப்படின்னு சொல்ல, வாயை மூடுங்க, உங்ககிட்ட எதுவும் பேசலை, நீங்கள் வெளியே போகலாம் அப்படிங்க. அது அப்படிங்க. ஜிமேன், நீயும் கொஞ்ச நேரம் வெளியில் இரு, நான் இந்த பொண்ணுக்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. எதை ஏண்டா அந்த பொண்ணே கொஞ்ச நேரம் வெளியே இருக்கியா, சரி மச்சான், யோ உனக்கு வேறு தனியாக சொல்லணுமா வா அப்படின்னு சொல்லி சுகாவையும் கூப்பிட்டுட்டு இப்போ சுகாவும் ஜிமின்னு வெளியில் போனதும் அப்படியே ஜேகே உங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு கிட்டே நெருங்கி வரான். என்ன சொல்லணும், அதான் சொல்லிட்டேனே. ஓ கலக்கிற ஐடியாவா அப்படின்னு கிட்ட வர, அப்படியே முறைச்சே தீயாக முறைக்கிறீங்க. என்ன நினச்சிட்ருக்கீங்க, அவ்வளோ கேவலமானவா இல்லைண்ணா அப்படிங்கிறீங்க. ஓ சரி, இப்போ என்ன பண்ணலாம், குழந்த சரி பெற்றுக்கலாம் அப்படிங்கிறான். வாட் அப்படின்னு பார்க்குறீங்க. பெற்றுக்கலாம்டி, உனக்கு குழந்தை தானே பெற்றுக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஒன்றே ஒன்று, என்ன நீ இங்கே ஒர்க் பண்ணணும். எது நானா, நாயே அப்படின்னா மட்டும்தான் நான் எதையும் ஒத்துக்குவேன், இல்லைன்னா எனக்கு தெரியாதுன்னு போயிட்டே இருப்பேன். ஹவு டேர் யூ
அழுகையாக வருது. அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க. அவனும் நான் தான் தப்பு பண்ணங்கிறதுக்கு எந்த ஆதாரம் இருக்கா அப்படின்னு உங்களே பார்க்குறான். உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. ஐயோ அப்படின்னு அடிக்க வரீங்க. அவனும் அவனுக்கு வேறு வழியே இல்லை. குழந்தை வேணும்னா அதுக்கு அப்பா வேணும்னா அப்போ நீ இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறான். உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறீங்க. ஸோ வாட் அப்படிங்கிறான். அப்படியே முறைச்சி பார்க்க டூ வாட் ஐ சே, அதுக்கு மேலே உன் விருப்பம் அப்படின்ட்டு ஜேகே பாட்டுக்கு போய் ஜம்முன்னு உட்காந்துக்க. அவங்களுக்கு அழுகிய ஆத்திரமும் வருது. அவனை அப்படியே முறைச்சி பார்த்துட்டு அப்படியே நீங்கள் இயலாமையோட வெளியில் வர. சுகாவோ என்னாச்சுமா அப்படின்னு கிட்ட வர. இவர் என்னை இங்கே வேலைக்கு வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க. சரி வா வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு அவங்க கிளம்ப. என்ன சுத்தமான கெட்ட குடும்பமாக இருக்குது. என்னடா அவன் பொண்டாட்டி மாசமாக இருக்காது இன்னொருத்த பிள்ளைக்குங்கிறான். இவன் என்னடா வீட்டுக்கு போய் பேசிக்கலான்ட்டு கிளம்புறான். இவன் வேறு இவ்வளோ வேலைக்கு கூப்பிட்ருக்கானா. என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு ஜிமினோ மச்சான் அப்படின்ட்டு உள்ளே வரான். என்னடா அப்படின்னு ஜிகே இந்த பிள்ளை என்னமோ ப்ரெக்னெண்ட் அது இதுன்னு சொல்லுது. ஆமாம். அதுக்கு நீ காரணம்னு சொல்லுது. ஆமாடா என் பிள்ளை தான். அது கல்யாணம் ஆன பிள்ளை. ஆமாம் இப்போ என்னடா அடுத்தவன் பொண்டாட்டி கூட. ஃபிகர் சூப்பராக இருந்துச்சுன்னா அதை மட்டும் தான் பார்க்கணும். கோழி குருடாக இருக்குன்னா பார்க்கக்கூடாது. குழம்பு ருசியாக இருக்கா. அடே மண்ணாங்கட்டி எதை கொண்டு எதில் சொருவுற இதெல்லாம் இதாடா அப்படி இப்படி நான் புலம்பேன். இங்கே பாரு நான் அப்படி தான். நீ கல்யாணம் வேணான்னு சொல்லிகிட்ருக்க. சரி ஏதோ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு பார்த்தா இந்த கில்மா வேலைலாம் இடையில பார்த்துட்ருக்க. இங்கே பாரு மச்சான், நீ என்னோட மச்சான், என் ஃப்ரெண்டு. அதனால தான் நம்பி உன்னை என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்போ வரைக்கும் நீங்கள் நம்பிக்கைக்கு இருக்க. அதே மாதிரியே இரு. இங்கே நடந்தது எதுவும் வீட்டுக்கு தெரியக்கூடாது. எதை முக்கியமாக உன் பொண்டாட்டிக்கு தெரியக்கூடாது. அவளுக்கு தெரிஞ்சால் போதும் ஆல் இந்தியா ரேடியோ அப்படியே பரப்பி விட்டுருவா. யாருக்கும் தெரியக்கூடாது. நான் சொல்லும் போது தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல. என்ன மச்சான் நீ முடிவு பண்ணியிருக்க, இதெல்லாம் சரியில்லைடா அப்படின்னு புலம்ப. எனக்கு தெரியும் நீ வேலையை பாரு அப்படின்ட்டு ஜிமினை அனுப்பேன். ஜிமினிக்கும் குழப்பமாக இருக்க. இருந்தாலும் ஏதோ ஒன்று சரி ஒரு வேளை அந்த குழந்தை தெரியாமல் இது ஃபார்ம் ஆயிடுச்சோ, மச்சானுக்கு கல்யாணம் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் குழந்தைய மட்டும் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறானோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசனை. ஆனால் எதுக்கு இந்த பிள்ளைய வேலைக்கு வர சொல்லணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் தூம்னு குதிக்க உங்கள் அம்மாவை. இப்போ எதுக்கு நீ இப்படி குதிச்சுட்டுருக்க? அம்மா அவன் என்ன சொன்னான் தெரியுமா? வேலைக்கு தானே வர சொன்னான். அம்மா அது நமக்கும் இல்லை கம்பெனி தான். நீங்கள் தான் எல்லாருமா அப்படியே ஒதுங்கிக்கிட்டீங்க அடியோட. இன்னும் அதான் ஓமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மனசே இல்லை. அப்படியே ரூம்குள்ளே வந்து அப்படியே உட்காந்து செவத்தில் சாஞ்சி அலறிங்க. கஷ்டமாக இருக்குது. அவனை பார்க்கும்போது உங்களை அறியாமல் லவ் வருது தான். ஆனால் அப்படியே அந்த தாலி எடுத்து பார்க்குறீங்க. அப்படியே வந்துட்டு குப்புறப்படுத்துக்க. சுகாவும் வந்து எட்டி பார்த்துட்டு என்ன சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி பார்க்க. என்ன சொல்கிறது, அவள் தான் நம்ம சொல்கிறதே காதில் வாங்கிறது இல்லையே. மா என் தங்கச்சிக்கு தெரியும் எப்படி இருக்கணும்னு அப்படின்னு ஆரம்பர. ஆமாம் நீங்கள் ஒரு பக்கம் பிஸ்னஸ் பார்த்துட்ருக்கீங்க. இவன் என்னென்னா ஹாஸ்பிட்டலில் கெதின்னு கிடக்கிறா. இப்போ அவன் என்னென்னா அங்கே கூப்பிட்டுருக்கானா. தாங்கோ கூப்பிட்டா போக வேண்டியதானே. என்னடா அப்படின்னு ஆரம்பிப்பாக்க. எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருப்பா. சரி விடு, அவள் வாழ்க்கை. நம்ம இப்படியே சொல்லி அண்ணன் எதுக்கட 2 பேர் இருக்கீங்க, ஒன்றுத்துக்கு லாய்க்கலன்னு அம்மா திட்ட. மாமா அமைதியாரு, சுகாவை போய் பார்க்க சொன்னதே நாங்கள் தான், நீ ஆரம்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களோ சொல்ல. சரின்னு ஒரு வழியாக எல்லோரும் பேசி முடிச்சுட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்றாங்க. இவங்களை கூப்பிட்றாங்க. கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்படியே வந்துட்டு அப்படியே சாப்பாடை பேசிஞ்சிட்டே இருக்கோங்க. அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கில்ல, இந்த டைமில் நல்லா சாப்பிட்ணும், உடம்பு பார்த்துக்கோ, மனசும் ஹெல்த்தியாக இருந்தால் தான் குழந்தை நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு அம்மா சொல்லி ஒரு வழியாக சாப்பிட வைக்கிறாங்க. வேறு வழியில் கூப்பிட்டுட்டானே அப்படின்ட்டு உங்களுக்கு அழுகையும் ஆத்திரமாக வருது. குழந்தைக்கு அங்கீகாரம் கிடைக்கணும்னா என்னை இப்படிலாம் பண்ணணுமா அப்படின்னு. சரிண்ணா மறுநாள் வந்துட்டு அப்படியே அழகாக நீட்டாக கிளம்பி தாலியெல்லாம் வந்துட்டு அப்படியே நீங்கள் உள்ளுக்குள்ளே சாரிக்குள்ளே தான் போட்டுட்டு அப்படியே கிளம்புறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஆஃபீஸ்குள்ளே போகணுமே. ஜிமின் ஏதோ பேச்சுக்கு சொல்கிறான்னு பார்த்தா இந்த பிள்ளை என்ன உண்மையிலே வந்து நிற்கிது. இந்தம்மா ஏதோ அவன் தான் கூப்பிட்டானா, நீயும் உன் புருஷனுக்கு தெரிஞ்சால் கஷ்டப்பட மாட்டாரா? அதெல்லாம் பட மாட்டார் அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே போக. அது சரியான துப்பு கொடை குடும்பமாக இருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் தான் புலம்பிக்கிட்டே அழைகிறான். என்னடா மச்சான் அந்த பிள்ளைக்கு வேலை? என் கேபினில் இன்னொரு இந்த டேபிள் அரேஞ்ச் பண்ண சொல்லு. என்னடா பக்கத்துலேயே? என்னோட பிஏ அதான் ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கானே, அவன் வெளியில் இருக்கட்டும், இவ உள்ள. அது சரி, இவன் ஏதோ பிளானில் தான் இருக்கான் அப்படின்னு ஜிமினுக்கோ மனசே கேட்க மாட்டேங்குது. ஐயோ வீட்லேயும் சொல்லக்கூடாதுன்னு தான் என்னால் சொல்லாமே இருக்க முடியல. இவன் பண்ணுறது எதுவும் சரியா இல்லை மச்சான், இதெல்லாம் சரியில்லை. 1000 இருந்தாலும் அது அடுத்த வீட்டு ஊருகா, அதை நக்கிறது தப்புடா. ஓமை சொல்கிறான் பாரு படாவையா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வரட்டி விட. அவனும் என்னத்தை பண்ண அப்படிங்கிற மாதிரி போக. இங்கே அவங்கக்கிட்ட ஒரு 4 பேப்பரை கொடுத்து ஜேகேவோ இதை போய் டைப் பண்ணிட்டு வா அப்படிங்கிறான். பிஏன்னு சொல்லிட்டு டைப்பிஸ்ட் வேலைக்கு அனுப்பியிருக்கான். என்ன
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து அதை டைப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ எல்லாம் ஒரு 4 பேப்பர்ஸ் தான் இருக்கும். டைப் பண்ணி முடிச்சு கொண்டாந்து நீட்டை உங்களை அப்படியே பார்த்துட்டு இப்போ அதிலெல்லாம் சைன் பண்ணுறான். நீங்களும் இப்போ அவனையும் பார்க்க, சரி உனக்கு போர் அடிச்சிச்சுன்னா இங்கே லைப்ரரி இருக்குது, அங்கே போய் புக்ஸ் எடுத்து கூட ரெஃபர் பாரு. இல்லை அப்படின்னா பின்னாடி கார்டன்லாம் இருக்குது, போய் அப்படியே சுற்றிட்டு வா. ஏன்னா இப்போதைக்கு உனக்கு வேலை இல்லை, மித்ததை நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறான். ஆக்சுவலி அவனுக்கு வந்து உங்களை பக்கத்தில் வச்சுக்கணும். அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வேலை வாங்குவானா? ஸோ வந்துட்டு சும்மா உங்களை பார்த்துட்டே இருக்கணும், அதுக்காகவே வர வச்சுருப்பான். அது நல்லாவே உங்களுக்கு புரியுது. நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு, இது ஒரு வேலை, இதுக்கு நான் வரணுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அதுதான் வேலை, அதுதான் பார்க்கணும். மேடம்க்கு அவ்வளோ வலிச்சுதுன்னா அப்பா சாமி நான் வாயை திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு வெளியே போக அவனும் சிரிச்சுட்டு நிற்கிறான். ஸோ அப்படியே நீங்கள் கீழே வந்து வெளியில் கார்டனில் தான் அப்படி நடந்துட்டுருக்க, ஹேய் ஹீரா அப்படின்னு சவுண்டு கேட்டு திரும்பி பார்க்குறீங்க. அங்கே தாரா நின்றுருக்கா. அண்ணி அப்படின்னு பார்க்குறீங்க. அடே கப்பா சொல்லவே இல்லை உங்கள் அண்ணன் எப்போலேருந்து அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ தான் வந்தேன். ஓ சரி சரி, நான் கூட நேற்று நீ முடியாதுன்னு சொன்னேன், அதனால் வரமாட்டேயோன்னு நினச்சேன். சரிம்மா, எப்படியோ அவனோட ப்ளீஸ் அண்ணி அந்த பேச்சு வேணாமே. சரி சரி, இப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இந்த மாதிரி டயத்தில் இந்த மாதிரி டென்ஷன் ஆகக்கூடாது. சரி ஓகே, என்ன வேலை கொடுத்துருக்காரு சார்? தோட்டக்காரி. எதை? தோட்டக்காரி இல்லையா அப்படின்னு கேட்க, அண்ணி நீங்களுமா? சரி சரி, என்ன ஆச்சு? இல்லை அண்ணி, தோ இங்கே தண்ணி ஊற்றுற வேலை மிச்சமாக இருக்கான், அதை தான் என்னை பார்க்க சொல்லியிருக்காரு. அப்படியே சொன்னான்? இல்லை அண்ணி சும்மா சொன்னேன். வேலைன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேப்பரை டைப் பண்ண சொன்னான். அப்புறம் அதில் சைன் பண்ணிட்டு, ஒரு வேலையும் இல்லை, நான் வேலை இருந்தால் கூப்பிட்றேன், நீ கீழே போ, அங்கே நம்ம இது லைப்ரரி இருக்குது, அப்புறம் அங்கே போ, இல்லாட்டி பார்க் இருக்குது அங்கே போன்னு சொல்லிட்டு அதே இதையும் தேவையில்லாமல் சொல்லிகிட்டு இருக்கான். எனக்கு டைம் தான் வேஸ்ட்டு. உன்னை பக்கத்தில் வச்சு பார்த்துக்கணும்னு நினைக்கிறானே என்னமோ. அண்ணி அப்படி நினைக்கிறவன் ஏன் இப்படிலாம்? புரியுது புரியுது, சரிடா ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோ சரி அப்போ என்ன சொல்லுது, நீங்கள் எப்போ பாப்பா பற்றி தருவீங்கன்னு கேட்குது. உங்கள் அண்ணனை பற்றி தான் தெரியுமே. ஏன் அண்ணி எனக்காக நீங்கள்? அப்படிலாம் இல்லைடா, நீங்கள் எங்களுக்கு ஃபஸ்ட்டு பேபி, ஃபஸ்ட்டு உங்கள் லைஃப் சரியாகட்டும். உங்கள் அண்ணி அதான் எல்லாம் சரியாயிடுச்சு, இப்போ நான் ப்ரெக்னென்ட் தெரியுதுல்ல. புரியுது புரியுது, சரி சரி நாங்களும் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சரி அப்படின்ட்டு அவங்க பேசிட்டு போனதும் கொஞ்சம் நேரம் அங்கேயே நடக்கிறீங்க. எரிச்சலாக வருது. எவ்வளோ நேரம் தான் அந்த கார்டன்லேயே இருக்கிறதே பார்ப்பீங்க. அங்கே ஃப்ளார்ஸ் எல்லாமே இருக்குது, அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. இருந்தாலும் போர் அடிக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரி லைப்ரரியில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே உள்ளே போடுறீங்க. அங்கே இருக்கிற புக் ஃபுல்லாக வந்துட்டு பிஸ்னஸ் பற்றி, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி தான் இருக்குது. அடைச்சை அப்படின்னு உங்களுக்கு இரிட்டேட்டிங் ஆகுது. எது பிடிக்கலன்னு தான் நான் டாக்டர் ஆனேன், மறுபடியும் கொண்டு வந்து இதிலே தள்ளுறாங்க. ஷோ வேணாப்பா அப்படின்ட்டு சும்மா அப்படியே திரும்பிட்டு இருக்க. அங்கே பெருசாக ஒரு இடத்துல வந்துட்டு பெரிய மீன் தொட்டி இருக்குது. அதில் கலராக நிறைய ஃபிஷ் இருக்குது. அதை பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. ஆய் அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டே கிட்ட போகிறீங்க. ஸோ அப்படியே அதை பார்க்குறீங்க. அந்த அக்வாரியம் செம்மையாக இருக்குது. வா சூப்பர் அப்படின்னு உங்களை மீறி அதை அப்படியே அந்த கலர் ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்து அப்படியே லைத்து நிற்க அவங்க பக்கத்தில் யாரோ பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டு வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. டக்குன்னு திரும்பினா ஜேகே தான் உங்கள் பக்கத்தில் நிற்க. அப்படியே அவன் மேலேயே மோதி கீழே விழுக போகிறீங்க. ஏய் அப்படின்னு உங்களை ஹிப்போட ஹோல்ட் பண்ணி அப்படியே நிறுத்துறான். நீங்களும் அவனை அப்படியே ஒத்து பார்க்குறீங்க. என்னடி அப்படிங்கிறான். இப்போ இதுக்கு எப்படி அப்படிங்கிறீங்க? எப்படி ஏன் நிற்கக்கூடாதா அப்படின்னு கிட்ட வரான். அதில்லை பின்ன என்ன எதுக்கு இங்கே? ஏன் என் கூட இருக்க கசக்குதோ மற்றவங்க கூடலாம் அப்படி முறைச்சி பார்க்க. சரி ஆமாம் அதை விட இப்போ இங்கே வந்தில்ல இந்த ஃபிஷ், இது நல்லா இருக்குல்ல, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு உங்கள் கையை எடுத்து அப்படியே அந்த ஃபிஷ் டேங்க்குள்ளே விட அப்படியே மீனெல்லாம் அப்படி நகர்ந்து ஓடுது. உங்கள் கையில் உரசிட்டு அது நல்லா இருக்குது, வா அழகாக இருக்குது அப்படிங்கிறீங்க. உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு காதுகிட்ட கேட்க அப்படிங்கிறீங்க. உங்கள் கணத்தில் அன்னைக்கு கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே முறைச்சி பார்க்க நாடி மறப்பு அப்படிங்க தள்ளுங்க அப்படிங்கிறீங்க. முடியாது, நானே முடியாமல் தான் இங்கே வந்தேன். யாராவது வரப்போகிறாங்க, எவன் வருவான் என் கம்பெனியில் என்ன கேட்காம நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினோ மச்சான் அப்படின்னு வந்தவன் என்னடா பண்ணுற அப்படின்னு திரும்ப இந்த கரடி வேறு அப்படின்ட்டு நான் கொஞ்சம் விட மாட்டேன். உங்களுக்கு சிரிப்பு வருது. நீங்கள் திரும்பி நினைக்க அவன் அடுத்தவன் பொண்டாட்டிடா, இவன் ஒருத்தவன், இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? மச்சான் நீ ரொம்ப ஓவராக தேவையில்லாத இதை தான் பண்ணிகிட்டு இருக்க. அப்படி என்னடா பண்ண? இது என்னடா அந்த பொண்ணு, அவள் என் குழந்தைய சுமந்துட்டுருக்கா. அவன் குழந்தைய சுமக்கிறதுலாம் சரிதான், ஆனால் நீ ஏதோ அது அவசரத்தில் தெரியாமல் அப்படி நடந்துருச்சு அப்படின்னு நான் நினச்சா, நீங்கள் என்னடா இப்போ அந்த பொண்ணு கூட
இப்போ எதுக்கு வந்த அதை மட்டும் சொல்கிறியா? நான் வந்தது இருக்கட்டும், நீ ஏன்டா அந்த பொண்ணையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க? அது உனக்கு தேவையில்லாத வேலை. அது எப்படி? நான் உன் மச்சான், எனக்கு நீ சொல்லி தான் ஆகணும். அப்படியே மச்சான் அப்படின்னு அப்படியே தோளில் கைப்பட்டு ஜிமினை இழுத்துக்கிட்டு, சரி இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? அது அவளை பார்த்தாலே டெம்ட் ஆகுதுடா. இதெல்லாம் நல்லா இல்லை. அவன் இன்னொருத்தர் பொண்டாட்டி பண்ணாத. இரு, அந்த பண்ணாடை எங்கே இருக்கான்னு பார்த்தா அவனை பிடிச்சி நல்லா ஏறி விடுறேன். என்ன குடும்பம் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செம கடுப்பில் திட்டிட்டு இப்போ ஜிமினோ அப்படியே வந்துட்டு யாரை தேடினா சுகாவை தான் தேடி போகிறான். சுகாவை பற்றி விசாரித்து அவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு கேட்டுக்கிட்டு சுகாவை தேடி தான் போகிறான். சுகா வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் தான். ஸோ அவர் வந்துட்டு ஒரு ஆட்டோ டிரைவராக தான் இருக்கார். அவர் வந்து ஆட்டோ ஓட்டிக்கிட்டு தான் வந்திருப்பார், அதை பார்த்துருப்பான். அதனால் அந்த ஆட்டோக்காரனை அப்படின்னு சொல்லி தேடிட்டு போவோம். சுகா வந்துட்டு வாங்க சார், எதுவும் சவாரி ஆடிங்க. சவாரியா? அங்கே ஒருத்தன் பொண்டாட்டி மேலே சவாரி பண்ணிகிட்ருக்காண்டா, அது சொல்ல வந்தேன். எது அப்படின்னு சுகா பார்க்க, பின்ன இங்கே பாரு, உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா? உன் பொண்டாட்டியை கொண்டாந்து இன்னொருத்த கூட சேச்சே சொல்லவே ஒரு மாதிரி இருக்குது. என்னையா அங்கே போய் வேலைக்கு தானே போகிறா அப்படின்னு சுகா கேட்க, எது வேலைக்கு போகிறாளா? அங்கே இருக்கானே அந்த கிறுக்க, அவன் எப்போல்லாம் நேரம் தோணுதோ அப்போல்லாம் அவளை டச் பண்ணுறான் தெரியுமா? ஓ, டச்லாம் பண்ணுறாங்களா? இதை கேட்டு நீ பொங்கி எழணுண்டா. ஓ அப்படியா அப்படின்னு சுகா, இவன் என்ன தத்தி புருஷனாக இருக்கான்? உன் பொண்டாட்டி மேலே ஒருத்தன் தப்பாக டச் பண்ணா நீ பொங்கி எழுந்து சண்டை போட வேணாம், சட்டையை பிடிச்சி. ஓ அப்படியா அப்படின்னு ஜிமின் சட்டையை பிடிச்சி, என் பொண்டாட்டிக்கிட்ட ஏன்டா தப்பாக நடந்துக்கிட்ட? அடைச்சி ஏன்ட்ட இல்லைடா, எவன் தப்பாக நடந்துக்கிறானோ அவன்கிட்ட. சரி நடக்கட்டும், அப்போ பார்த்துக்கிறேன். இப்போ ஒருத்தன் நடந்துகிட்டு இருக்கான்னு சொல்கிறேன், நான் கண்ணால் பார்க்கல. ஓ அப்படி ஒன்று இருக்கா? சரி, நீ கண்ணால் பார்க்கும்போது நீ கேளு, ஆனால் அதுக்கு முன்னாடி உன் பொண்டாட்டி வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் மிரட்டி வை. சரி சொல்லிட்டீங்களே, நான் பார்த்துக்கிறேன். அது ரொம்ப ஓவராக போயிட்டுருக்காங்க, வர ஆஃபீஸாக வேறு என்னன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி ஜிமின் புலம்பிட்டே போக சுகா தலையில் அடிச்சுட்டு, இவன் வேற கிறுக்கன், இவன்கிட்ட சொல்லவும் கூடாதுன்ட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சுகாவோ அப்படியே உட்காந்துட்டுருக்க. இங்கே அப்படியே வந்துட்டு ஜிமின் இனி அவளுக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறான். ஸோ அப்படியே நைட் ஆகுது, எல்லோரும் வந்துட்டு உங்களை பிக்கப் பண்ணவும் சுகா தான் வரான். ஸோ கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடறான். அப்படியே வந்துட்டு அந்த டே ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் அதே மாதிரி ஒர்க்குக்கு வரீங்க. ஜிமினும் உங்களை தான் எதிர்பார்த்துட்ருக்கான். உங்களை பார்த்ததுமே என்னம்மா அடி பலமோ அப்படின்னு கேட்க, அடியா அடி? நீங்கள் ஒன்றும் புரியாமல் என்ன அடி அப்படிங்கன்னு பார்க்குறீங்க. உன் புருஷன்கிட்ட சொன்னனே. ஏன் புருஷன்கிட்டயா? அடி நீங்கள் ஜேகேவை பார்க்க, ஜேகேவும் ஒன்றும் புரியாமல் இவன் என்ன உளறிட்டு இருக்கான் அப்படிங்கிற பார்க்க, உன் புருஷன் அந்த ஆட்டோக்காரன், அவன்கிட்ட தான் போய் சொன்னேன், நீங்கள் வர சரியில்லை, இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு மிரட்டி விட்டானா, புரிஞ்சதா? இனி ஒழுங்காக நடந்துக்கணும். யாரா நீ காமெடி பீஸ் அப்படின்ட்டு ஜேகேவை நீங்கள் முறைக்கா, என்ன ஏண்டி முறைக்கிறேங்கிற மாதிரி ஜேகே பார்க்க, நீங்கள் அப்படியே போய் உங்கள் இடத்துக்கு போக, அந்த பயம் இருக்கட்டும் மச்சான், இனி இந்த பொண்ணு உங்ககிட்ட வலிய மாட்டான். எது அவ எப்படா ஏன்ட்ட வலிஞ்சா அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்க்க, அதுவும் சரி தான், நீ தான் போய் அங்கே வலிகிற, அதுக்கும் இனிமேல் வேலை இருக்காது. அந்த பொண்ணு நீ கிட்ட போனினாலே ஓடிடுவா பாரு, ஏன்னா புருஷன் நல்லா டோஸ் விட்டுருப்பான். யாரா பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி தான் ஜிமின் பார்த்துட்டு இருக்க. அப்போது எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சவுண்ட் கேட்குது. அப்போ ஜிமினோ பார்த்து அதுக்கு இது வேறையா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அங்கே ஹாய் அப்படின்ட்டு ஈவா உள்ள வரா. ஜிகே ஹாய் அப்படிங்க. இவ யார் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அப்படியே இவன் வேறு இன்னொருத்தி பின்னாடி அலைஞ்சிட்ருக்கான், பேசாமல் இவளோடையே கோத்து விட்டுலாம், இவளும் ரொம்ப நாளாக இவன் பின்னாடி ரூட் விட்டுட்டு சுற்றிட்டு இருக்கா அப்படின்ட்டு. ஹாய் இவா மேடம், சரி நீங்கள் தனியாக பேசுங்க, நான் கிளம்புறேன்னு ஜிமின் போக, எங்களுக்குள்ள அப்படி ஒன்றும் இல்லை, நீ உக்கார் அப்படிங்க. இப்போ ஈவாவோ அப்படியே திரும்பி இந்த பொண்ணு அப்படின்னு பார்க்க, ஜிமினோ டக்குன்னு அது புதுசாக வந்திருக்க பிஏ, இவனோட பிஏ. ஓ அப்படிங்க. நீங்களும் அப்படியே வந்துட்டு உங்ககிட்ட எப்பவும் போல் ஒரு 4 பேப்பர்ஸை கொடுக்க, அதை டைப் பண்ணி கொண்டு அப்படியே ஜேகே முன்னாடி நின்றுட்டு, யாருடா இவங்கிற மாதிரி கண்ணாலே பார்த்துட்டுக்க. ஜேகேக்கு ஓ பொசசிவோ அப்படின்ட்டு அவங்கள கண்டும் காணாத மாதிரி ஈவா கிட்டே பேசிகிட்டு இருக்கான். உங்களுக்கு வெறியேறுது. ஜிமினோ உங்கள் பார்வையை புரிஞ்சுட்டு, என்ன நீ இப்படி பார்க்குற, உனக்கு புருஷன் இருக்கும்போது இன்னொருத்தரை பார்க்கலாமா? தப்பு இரு கட் பண்ணி விட்ற அப்படின்ட்டு. ஈவா எப்போவா மேரேஜே அப்படின்னு வேணுக்குனே ஆரம்பிக்க, அதுக்கு ஜேகே தான் ஓகே சொல்ல மாட்டேங்கிறாரே. நான் ஜேகே உனக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை, பேசாமல் பண்ணிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, நீ அடங்க மாட்டா அப்படின்னு ஜேகே மறைச்சிட்டு அப்படியே உங்களை பார்க்க, நீங்கள் செம்ம காண்டில் ஜேகேவை மறைச்சிட்டுருக்க. அவனுக்கும் சிரிப்பு வருது. ஸோ இப்போ அப்படியே ஓ கல்யாணம் அப்படின்னு ஈவாவை பார்க்க, உங்களுக்கும் நான் வெளியில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் வெளியே போய் பார்க்க, டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிட்டு எங்கேயும் போவேணும் அப்படிங்கிற மாதிரி, அது எனக்கு ஐடியா இருக்கும்போது சொல்கிறேன். பிஏ உன்கிட்ட கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். ஐயோ காரியத்துக்கு எடுத்துருவாங்களே அப்படின்ட்டு ஈவா ஏதாவது தப்பாக நினச்சிக்கொள்ளோன்னு ஜிமினோ, அது ஈவா வாமா நம்ம பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்துட்டு கம்பெனியை சுற்றி காட்டுற, அது இதுன்னு ஜிமின் நைஸாக வெளியே கூட்டிகிட்டு போக, அவனுக்கும் எங்கே வந்துட்டு ஜேகே ஏதாவது உங்ககிட்ட பேசுறதை பார்த்து ஈவா தப்பாக நினச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளோங்கிற பயம். ஸோ தன்னோட மச்சானோட லைஃப்பை நல்லபடியாக அமையணுங்கிறதுக்காக ஜிமின் ரொம்ப மெனக்கிட்டுறான். அவங்க வெளியே போனதும் நீங்கள் அப்படியே மூஞ்சி திருப்பிட்டாங்கிற, ஓய் இங்கடி போகிற அப்படின்னு உங்களை வந்து அப்படியே பின்னாலேருந்து ஹேக் பண்ண, அதான் மற்றவங்க வந்திருக்காங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க, அப்போ கட்டிக்கட்டுமா
நீங்கள் கட்டிக்கோங்க, இல்லை யார் வேணாலும் வச்சுக்கோங்க, எனக்கு என்ன. ஓ அப்படி, சரி ஓகே, அது அப்புறம் பேசலாம். எனக்கு இப்போ காஃபி வேணும். காஃபியா? இங்கே சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். வாங்கலாம் வேணாம். இப்போ என்ன, கேண்டீனில் தானே டீ இருக்கும், காஃபி இருக்கும், அதான். அங்கெல்லாம் போவேணாம், இங்கே வா அப்படின்னு அவனும் வந்துட்டு அவன் ரூம்லேயே வந்துட்டு அவனோட கேபின் பின்னாடி வந்துட்டு ஒரு ப்ரைவேட் ரூம் இருக்குது, அது போல் கிச்சன் செட்டப் இருக்குது. இங்கே காஃபி பவுடர் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறான். ஓ அப்படின்ட்டு சரி நான் காஃபி போட்டு வரேன் அப்படிங்கிறீங்க. அப்படின்ட்டு அவனும் நகரான். ஸோ நீங்களும் வந்துட்டு காஃபி பொடியை எடுத்துகிட்டு இருக்க அப்படியே பின்னாடி வந்து உங்களை ஹக் பண்ண ஹச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி என்ன பண்ணுறீங்க அப்படிங்க. அப்படியே எப்போ பார்த்தோன்னே டெம்ட் ஆயிடுச்சு. எதை? ஆமாம், அப்படியே இந்த லிப்பும் அப்படியே கிஸ்ஸு மிஸ் ஆயிடுச்சு. எதை? ஆமாம், அன்றைக்கி ஒரு கரடி குறுக்க வந்துடுச்சு, இன்றைக்கி எந்த கரடி வந்தாலும் மிஸ் ஆகுறதா இல்லை. எதை? வேணாம், அவர் வேறு ஏதோ நினச்சி சுற்றிக்கிட்டு இருக்காரு, சரியில்லை அப்படின்னு நீங்கள் தள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை விடாமல் உங்களை இழுத்து பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். உங்களுக்குமே இப்போ அந்த கிஸ் தேவை. ஸோ 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்க அப்படியே டப்புன்னு கதை தந்துட்டு எப்பவும் போல் ஜிம்மின் தான் அப்படியே வந்தோன்னா ஐயோ என்னடா நடக்குதுங்க அப்படின்னு கத்துல ஜேகே ஐயோ வந்துட்டான்டா காரடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்ப நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டு திரும்பிக்கிறீங்க. ஸோ ஜிமினோ ஐயோ டேய் எத்தனை வாட்டி சொல்கிறது, அடுத்தவன் பொண்டாட்டி மச்சான் இப்படி பண்ணாதடா, தப்புடா, உனக்கு ஏன்டா புத்தி, கல்யாணம் ஆன பொண்ணு பின்னாடி போகுது அப்படின்னு திட்டிக்கிட்டே ஜேகேவை கூப்பிட வேற டேய் அவளை தானே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறான். அது தப்பு மச்சான், இப்போ ஒருத்தி வந்தாலே அவள் கூட உன்னை கல்யாணம் பண்ணிக்க தான் அலையிறா, எனக்கு அவளை பிடிக்கலையே, இவளை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்களை ஹிப்போட ஹோல் பண்ண ஐயோ அப்படின்னு நீங்கள் முறைக்கிறீங்க. ஏம்மா அவன் தான் வந்தா நீ அவர் யதார்த்தமாக கேட்டார், நானும் பதார்த்தமாக அது சரி நல்லா இருக்குமா உன் யதார்த்தம் பதார்த்தம்ன்ட்டு போமா அங்கிட்ட அப்படின்ட்டு வாடா வழிய அப்படின்னு பிடிச்சி ஜேகே வெளுத்துட்டு போக ஜேகே உங்களை பார்த்து அப்படியே ஃப்ளையிங் கீஸ் கொடுக்க நீங்கள் அப்படியே குனிஞ்சுக்கிறீங்க. இதெல்லாம் சரியில்லை, இது நல்லதுக்கு இல்லை, பார்த்துக்கோ, இப்போல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் வீட்டில் சொல்லிடுவேன், இப்படி மட்டும் சொன்னால் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு ஜிமினோ மிரட்ட ஜேகே வந்துட்டு அப்படியே ஜிமினோ அட பாவி இப்படியே சொல்லி மிரட்டாதடா, இங்கே பாரு மச்சான், நீ நல்லா இருக்கணும் தாண்டா நினைப்பேன், நான் தப்பு மச்சான், கல்யாணம் ஆனவங்களோடலாம் அப்படி பண்ணக்கூடாதுடா, இங்கே பாரு நீ நல்லபடியாக இருக்கணும், அதுதான் நான் நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு. எதுக்குடா இப்படி ஏக வசனம் பேசி சாவடிக்கிற? இல்லை மச்சான், எனக்கு கல்யாணம் பண்ணாதான் அதோட அருமை தெரியும். ஓ அப்படி என்னத்த சார் அறுத்து தள்ளிட்டீங்க? டே மச்சான், இப்படிலாம் கொங்காத்தனமாக கேள்வி கேட்கக்கூடாதுடா, நானும் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி எங்களுக்கும் குழந்தெல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி நீயும் கல்யாணம் பண்ணி புள்ள குட்டின்னு நிம்மதியாக இருந்ததாடா அத்தையும் சந்தோஷப்படுவாங்க, உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு அவங்களும் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க, நீ என்னடாண்ணா கல்யாணம் எதுக்கு பண்ணுற? கல்யாணம் பண்ணால் புள்ள பெற்றுக்கலாம், புள்ள பெற்று நம்ம வளர்க்கலாம் நம்மளோட வாரிசு, அதான் ஆல்ரெடி என் வாரிசு வயிற்றில் இருக்கே. டே மச்சான், நீ மறுபடியும் அதுக்கே வராத. ஏண்டா இந்த ஈவா பிள்ளைய அவள் இந்த இதுக்கு ஒத்துக்குவாளா? எதுக்கு? என் குழந்தைய பார்த்துக்குவாளா? அதான் உன் பிரச்சனையா? சரி மச்சான், அதுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அந்த ஈவா கிட்ட பேசி பார்க்குறேன், அவளுக்கு ஓகேனா உனக்கு ஓகே தானே, ஒத்துக்கட்டும். அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ அடுத்து என்ன களத்தில் இறங்கிட்டான். ஜேகேக்கு கல்யாணம் பண்ணணும், அதுக்கு எப்படியாவது ஈவாவை சம்மதிக்க வைக்கணும். தெரியாமல் ஆக்சிடெண்ட்டாக ஒரு பொண்ணு இது வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி ஈவா வந்துட்டு அதுவும் இப்போ இருக்கிற பொண்ணு மாடல் பொண்ணு கண்டிப்பாக ஒத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். ஸோ இப்படியே நைட் ஆகுது, நீங்கள் கிளம்பிட்டீங்க. ஜேகே ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான், ஜிமினோ அவன் கூடயே தான் இருக்கான். ஸோ அப்போ ஜிமினுக்கு கால் வருது. ஜிமினோ ஐயோ பத்திரகாளி கால் பண்ணுறாளே அப்படின்னு பயப்பட, எது பத்திரகாளி அது யார் அப்படின்னு ஜேகே எட்டி பார்க்க அங்கே கைராவோட நம்பர் தான். என்னடா என் தங்கச்சி அப்படி சொல்கிறேன்? எவ்வா உன் தங்கச்சி பற்றி உனக்கு தெரியாது, அவள் முன்னாடி தான் சைலண்டு, என்கிட்டலாம் பக்கா வைலண்டு. பார்த்தா அப்படி தெரியல, ஓரா சீனாக போடாதரா. எது நான் சீன் போடுறேனா? இப்போ மட்டும் பாரு, நான் மட்டும் இந்த ஆன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுறேன் கேளு, அந்த பக்கத்துலேருந்து இந்த மைனா படத்தில் போலீஸ்காரன் பொண்டாட்டி வருவாள், எப்போ வருவீங்க அந்த மாதிரி இப்போ உன் தங்கச்சி கேட்குறாள் இல்லைன்னு பாரு, அப்போ தான் தெரியும் உன் தங்கச்சி எப்படியாப்பட்ட ஆளுன்னு, நான் எவ்வளோ பயந்த சுபாவோன்னு. அடி இல்லாமல் வாங்குற அப்படின்னு ஜேகே கேட்க, அதுவும் அப்பப்போ உண்டு மச்சான், சரி ஆள் வாங்கிக்கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே ஜிமினோ அப்படியே ஃபோனை அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் பட்டு சொல்லுமா அப்படின்ட்டு அப்படியே ஆரம்பிக்கா. என்னங்க எங்கே இருக்கீங்க? ஆஃபீஸில்? இன்னும் வரல, டைம் ஆச்சு. வந்துடுவோம்மா. சரி வரும்போது அப்படி மல்லிப்பூவும் அல்வாவும் ஆத்திச்சு அது சரிடி அப்படின்னு அவனும் ஃபோனை கட் பண்ண. ஜேகேவும் மர இதுதான் என் தங்கச்சி மேலே கோவப்படுற லட்சணமா? அவள் ஏதோ ஆசையாக பேசுகிறா, இதை வேறு ஸ்பீக்கரில் போட்டு என்கிட்ட அறிவு இருக்கா, ஒரு அண்ணன் கேட்குறதா இது அப்படின்னு சொல்லி ஜேகே திட்ட. அடே ஏதோ என் பொண்டாட்டிக்கு ஆடிக்கு ஒரு வாட்டியோ அம்மாசிக்கு ஒரு வாட்டி தான் எனக்கு கொஞ்சணும்னு தோணும், அது இன்னைக்கா போச்சு, மற்ற டைம்லாம் சொன்னாக்கா தான் உன் தங்கச்சி அப்படிங்க. போடா வீட்டில் சொல்லித்தரேன். ஐயோ மச்சான் அவன் காலில் வேணாலும் ஒன்று சொல்லிடாத அப்படிங்க. அதெல்லாம் சரி, அதென்னா இந்த டயத்தில் மல்லிப்பூ அல்வா அதெல்லாம் கிடைக்குமா என்ன அப்படின்னு ஜேகே கேட்க,
அடையாண்டா நீ வேற, அது கோட் வேர்டு அப்படின்னு சொல்லிட்டேன். ஜிமினோ சரி மச்சான், அப்போ நான் கிளம்புறேன், நீயும் ஊர் சுத்தாமல் ஓடு வந்து சரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் மேட்ரு? இல்லை மச்சான் சொல்ல மாட்டேன், நட்புக்கு எப்பவும் துரோகம் பண்ண மாட்டேன் ஒயின்னு சொல்லிட்டேன். ஜிமினோ வீட்டுக்கு கிளம்பி வரா. அங்கே கைராவோ ஜிமினுக்காக அப்படியே நெய் ரோஸ்ட்டு சுட்டு வச்சுருக்க. ஸோ அப்படியே உள்ளே வந்ததுமே அவங்க கைராவோட அம்மா, வாங்க மாப்பிள்ள, உங்களுக்காக தான் பொண்ணு சுட சுட இப்போ தான் தோசை போட்டுட்டு இருந்தா, போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கைராவை பார்க்க, அவ்வளோ இப்போ அப்படியே நைட்டி தலை நிறையா மல்லிகை பொண்ணு அப்படியே வந்துட்டு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தோசை எடுத்து வச்சுருக்க. செம்ம ஃபார்மில் இருக்கா புளிய பொண்டாட்டி அப்படின்னு ஜிமினை போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உட்கார. பையன் தூங்கிட்டான், அம்மா ரூமில் படுக்க வச்சுட்டு வர அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஓடி போய் அப்படியே கைரா பாப்பாவை தூக்கிட்டு பையனை தூக்கிட்டு போய், அம்மா பார்த்துக்கோங்க அப்படின்னு படுக்க. ஏண்டி அத்தை என்னை பற்றி என்னடி நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? புருஷன் முன்னாடி சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினைப்பாங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு அப்படி ஜிமின் காலை கைரா கீழேருந்து வர சார். ஐயோ இப்போயும் மூடையத்தா தடி மனசு அதனால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ரோஸ்ட்டை உள்ளே தள்ளிட்டு பொண்டாட்டியும் சேர்த்து உள்ளே தள்ளிட்டு அப்படியே வந்துட்டு அவனை ரூமுக்கு போக, அவ்வளோ வந்துட்டு என்னை விட நீங்கள் ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க, பின்ன எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு ஜிமினும் அப்படியே கிஸ் பண்ணி அப்படியே 2 பேரும் அப்படி ஒன்றுமனா இருக்கும்போது அந்த மயக்கத்துலேயே நம்மளாம் அப்படி இருக்கோம், என் அண்ணன் பாவம் அவனுக்கும் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு கைரா அப்படியே ஃபீலிங்லேயே பேச, என்ன மாதிரி தான் நீ நினைக்கிறியா? நானும் அவனை பற்றி தான் நினச்சிருக்கேன். அப்படியா? அவன் ரோட்டே சரியில்லடி. என்ன அது? அவன் ஒரு பொண்ணை எதை அண்ணனும் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே சுவாரஸ்யமாக கேட்க, ஆமாடி அதுவும் கல்யாணம் ஆன பொண்ணை. எதை கல்யாணம் ஆன பொண்ணை சைட் அடிக்கிறானா? சி ஆன்டி ஹீரோவா அண்ணன்? அப்படிலாம் இல்லையே. அடஜே அது இல்லடி, அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்குது. அதுக்கு உங்கள் அண்ணன் தான். அப்போ என்னங்க நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பற்றி நீங்களே இப்படி பேசலாமா? அடியே நான் ஒன்றும் போய் சொல்ல, நிஜமாக தான் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, கல்யாணம் ஆன பொண்ணு, அது புருஷனே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு நிற்கிறான். என்னங்க கூறுகட்ட குடும்பமாக இருக்கும் போல். அதே தாண்டி ஏதோ ஏமாத்துகிற குடும்பம்னு நினைக்கிறேன். அவங்க அப்படியே இவனை ஏதோ மயக்கி வச்சுருக்கா, அதான் அந்த குழந்தை வேணுங்கிறான். அது கூட சரி இவன் குழந்தை வாங்கிக்கலான்னு பார்த்தா இவனான அந்த பொண்ணையும் விட மாட்டேன்னு அங்கேயே வேலை கொடுத்து வச்சுருக்கான். ஐயோ நான் இப்போவே அம்மாட்ட ஐயோ அடியே அவ்வளோதான், உங்கள் அண்ணன் எனக்கு அதையே முடிச்சிடுவான். எதை? அதெல்லாம் எதுவும் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன். எம்மாடியோ தாயே உங்ககிட்ட சொன்னேன்னு தெரிஞ்சாலே அவ்வளோதான். இங்கே பாரு இப்போதைக்கு எதுவும் வேணாம், நான் அந்த ஈவா பொண்ணுக்கிட்ட பேசி உங்கள் அண்ணன் அப்படியும் மனசை மாற்ற பார்க்குறேன், அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இரு, காரியம் கை மீறி போச்சுன்னா அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜிமின்னு சொல்ல, கைராவுக்கு ஒரு மாதிரி நெருடாக இருந்தாலும் தானே அப்படி செய்ய மாட்டான்னு ஒரு நம்பிக்கையில் சரி அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் இப்படியே வந்துட்டு ஜேகேவோ உங்களை சீன்றது அந்த மாதிரி இருக்கான். இப்படியே தான் டே ஸ்கிப் ஆகுது. ஒன் டே வந்துட்டு அவன் வந்து ஈவாவை நேரடியாக ஆஃபீஸ்க்கே கூட்டிகிட்டு வர. இங்கே அப்படியே வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன், திரும்பவும் இந்த ஈவா எதுக்கு இங்கே வரா அப்படிங்கிற மாதிரி தான் நீங்களும் பார்க்க. ஜேகேவுக்கும் அதே டவுட் தான், இவன் எதுக்கு இப்போ இவ்வளோ கூட்டிகிட்டு வரான் அப்படின்னு பார்க்க. டே மச்சான் அன்றைக்கி நீ சொன்னீல, நான் நிறைய சொல்கிறேன், நீ எதை கேட்குற அப்படின்னு ஜேகே கேட்க, அதான் மச்சான் கல்யாணத்தை பற்றி நீங்கள் டக்கு நிமிந்து அப்படி ஜேகே பார்க்க. ஜேகே உங்களை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு பற்றி தான் என்ன அப்படிங்கிறான். அதான் மச்சான் உன் குழந்தையோட ஏற்றுக்கிற ஒருத்தி கிடச்சா அவனுக்கு போதுண்டியே. ஏற்றுக்கிட்டாளா அப்படிங்க ஈவாவும் ஜிமினும் பேசிக்கிட்டு. ஜிமின் வந்து ஈவாவை பார்க்க போயிருப்பான். அவ்வளோ வாங்க பிரதர் உட்காருங்க அப்படிங்க. உன்னதம்மா பார்த்து பேசலான்னு வந்தேன். சொல்லுங்கள் பிரதர். அது பிரதர்னு வாய் நிறைய கூப்பிட்ற, உன்னையும் என் சிஸ்டர் ஆகிக்கலான்னு நினைக்கிறேன். பிரதர் புரியலையே, நான் தத்தெடுத்துக்க போகிறீங்களா? அதெல்லாம் இல்லைம்மா, என் மச்சானை கட்டிக்கிட்டான்னு எனக்கு சிஸ்டர் தானே, அதுக்கு தான் ஒரு பிடி கொடுக்கவே மாட்டேங்கிறாரே, அது உனக்கு ஒரு ப்ராப்ளம். என்னவா இருந்தாலும் எவ்வளோ செலவானாலும் ஐயோ நீ நினைக்கிற மாதிரி இல்லைம்மா, அவன்கிட்ட இல்லாத பண்ணம்மா. அது இல்லை, இங்கே மேட்ரு வேற என்ன வேறு எதுவும்? இங்கே பாருமா, நான் சொல்கிறது கொஞ்சம் உனக்கு கஷ்டமாக இருக்கலாம், மனசை தேத்திக்கோ. சொல்லுங்கள், என்ன ரொம்ப பீடிகைலாம் போடுறீங்க? அது அவன் ஒரு பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் உணர்ச்சி வேகப்பட்டு அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டான். ஓ அதனால் என்ன? இட்ஸ் ஓகே, இதெல்லாம் நடக்கிறது தானே. என்ன இந்த பொண்ணு காஃபி சாப்பிட்ட மாதிரி பரவாயில்லன்ட்டா, எப்பா எப்படியோ ஒத்துக்கிட்டாலே. இப்போ அந்த குழந்தை அவனுக்கு வேணுங்கிறான். எது குழந்தையா? குழந்தையெல்லாம் என்னால் நீங்கள் பார்த்துக்க வேணாமா, நாங்கள் இருக்கோம், என் பொண்டாட்டி என் மாமியார்னு அவங்க பார்த்துக்குவாங்க. குழந்தைய பெற்று கொடுத்தா நாம் வளர்த்துக்கலாம். நீ ஜேகேவை அப்பையும் கட்டிக்குவியா? எனக்கு ஜேகே இருந்தால் போதும், அதான் குழந்தைய நீங்கள் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டீங்களே, இதுக்கப்புறம் எனக்கு தான் நோ அப்ஜெக்ஷன் அப்படின்னு அவள் சொல்லியிருப்பா. எப்படியோ எப்படியோ ஒத்துக்கிட்டாலேன்னு கூட்டிகிட்டு வந்திருப்பா கையோட. ஸோ அதை தான் வந்து இப்போ ஜிமினோ அதெல்லாம் அவளுக்கு ஓகேவா? அப்படியா சொன்னேன் அப்படின்னு ஜேகே கேட்க. ஆமாம் ஜேகே, என்ன ஏதோ அவசரத்தில் ஒரு பொண்ணோட தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் அப்படியே முறைச்சி பார்க்க. இப்போ உங்கள் கன்சீவ் ஆகிட்டாங்க, அந்த குழந்தை உங்களுக்கு வேணும் அவ்வளோதானே. அதை தான் உங்கள் அம்மாவும் தங்கச்சிலாம் பார்த்துக்கிறேன்ட்டாங்களே, எனக்கு நோ ப்ராப்ளம்.
நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓ, கல்யாணத்துக்கு அப்போவும் அவ கூட நான் அஃபேரில் இருப்பேன், அப்பையும் ஓகேவா அப்படின்னு கேட்குறான். ம் எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. ஓ அப்படியா, அப்போ அவன் கண்ணு முன்னாடியே அவளை கூட்டிகிட்டு வந்து கிஸ் அடிப்பேன். எதை? எஸ், டெமோ பாரு, அப்பையும் உனக்கு ஓகேனா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னவனும் உங்களை அப்படியே பார்க்க நீங்கள் என்ன பண்ண போகிறான்னு பார்க்குறீங்க. உங்கள் கிட்ட வந்து நிற்கிறான். நீங்களும் அங்கேருந்து நகர போக உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அவன் சொன்னானே என் குழந்தைய ஒருத்தி சுமந்துட்டுருக்கான், அது வேறு யாரும் இல்லை இவ தான் அப்படிங்கிறான். நீங்களும் அப்படியே நிற்க இவளை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இவளை பார்க்கும்போதெல்லாம் நான் டெம்ட் ஆகிடுறேன், அதனால் யார் இருக்கா என்னென்னலாம் பார்க்க மாட்டேன், யார் இருந்தாலும் கிஸ் பண்ணுவேன், எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதையும் பண்ணுவேன். எதை? வேணாம் ஜேகே அப்படின்னு ஈவா பார்க்க எனக்கு வேணுமே, இப்போ தானே சொன்னேன் உனக்கு எப்படி இருந்தாலும் ஓகேன்னு, இந்த பார் இப்படி தான் இவளோட இருப்பேன் அப்படின்னு உங்களை நல்லா ஹக் பண்ணிக்க அப்படின்ட்டு நீங்கள் நகர போகிறீங்க விடாமல். நெல்றி அப்படின்ட்டு அப்புறம் எப்போல்லாம் தோணுதோ அப்படி இப்படி கிஸ் பண்ணுவேன் அப்படின்னு உங்கள் இழுத்து உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறான். அந்த கிஸ்ஸில் 2 பேரும் அப்படியே மயங்கி போயிருக்கா. ஜிமினோ ஐயையோ அப்படின்னு கண்ணை முடிக்க, ஈவாவோ வாட் நான் சென்ஸ், இங்கே பாருங்கள் ஏதோ வெளியில் எனக்கு தெரியாமல் எவ்வளோ வச்சுக்கிட்டாலும் ஓகேன்னு சொன்னேன், அதுக்குன்னு என் கண்ணு முன்னாடியே இதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியாது, ஐ காண்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஈவாவோட ஐயோ எந்தம்மா போல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ இவனை அப்படின்னு தலையில் அடிச்சுட்டு வெளியில் ஓடிட. நீங்களும் ஜேகே பிடிச்சி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தலை கிஸ் அடிக்கிறேன். எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்கீங்க? உண்மையை சொல்லலாம்ல, அவர் பாவம், பார்த்தாலே பாவமாக இருக்குது, லூசுத்தனமாக உங்களுக்கு நல்லது பண்ணுறதுன்னு நினச்சி என்னென்னமோ பண்ணுறாரு. விடு, ஜாலியாக தானே இருக்குது, என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நகர போக எடி ஓடுற அப்படின்னு மறுபடியும் பிடிச்சி இழுத்து அவங்கள கிஸ் பண்ணிட்டு இருக்க. போன ஜிமினுக்கோ செம்ம கடுப்பாகுது. திரும்பி வரலான்னு பார்த்தாலும் இன்னும் கிஸ் முடியாமல் கிஸ் அடிச்சிருக்கதை அப்படியே பார்த்துட்டு கதவை அப்படியே லாக் பண்ணிட்டு இல்லை இதுக்கு மேலே இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, இவனை சரி பண்ணியே ஆகணும், இது நான் இந்த பொண்ணு மேலே இப்படி இருக்கான், அவன் புருஷங்கிட்ட போய் சொன்னால் அந்த பரதேசி எதையுமே கால் வாங்கி பண்ணிக்கிறான், அவெல்லாம் என்ன புருஷன் அப்படி இப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு உங்களை தப்பாகவே நினச்சி திட்டிக்கிட்டாலையா. அப்படியே வந்துட்டு அந்த டேவும் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் இங்கே பாருங்கள் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறீங்க. நான் தான் சொல்லிட்டேனே அது எனக்கு தேவையில்லாத வேலை, கல்யாணத்துக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிறீங்க. ஏன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் வரலன்னா அப்புறம் அப்படின்ட்டு இருக்கும்போதே ஜிமின் யாருக்கு கல்யாணம் அப்படின்ட்டு உள்ள வர வந்துட்டான் ஜோக்கர் அப்படின்ட்டு ஜேகேவோ அது அவள் புருஷனுக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்ல எதை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. அப்படி தானே அவன் நினச்சிட்ருக்கான் அப்படின்னு ஜேகே உங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி சொல்ல நீங்களும் அப்படியே முறைச்சிட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு சுகாவோட கல்யாணத்துக்கு தான் வந்து பத்திரிக்கை வைக்க வந்திருக்கீங்க, ஸோ கல்யாணத்துக்கும் வரணும்னு சொல்கிறீங்க. ஜேகேவோ வந்துட்டு சிறப்பாக வந்து செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜிமினோ என்னடா நினச்சிட்ருக்க நீ, கல்யாணமா அதுவும் அவன் புருஷனுக்கு இன்னொரு பொண்ணோட பண்ணி வைக்கிறா, அதுக்கு நீ போறியா அப்படின்ட்டு அவன் புலம்பிட்டுக்க. நம்ம போகிறோம் எதை நானுமா? நீ பண்ணுறதே சரியில்லைங்கிற, இதில் என்ன வேற கூட சிக்கிற, உன் தங்கச்சிக்கு அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க அப்படி இப்படின்னு புலம்ப. ரொம்ப புலம்பாத மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்களை அப்படியே பார்த்து கண்ணடிக்க. நீங்களும் அங்கேருந்து அப்படியே சிரிச்சுட்டே போக இந்த கன்றாவியெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நீ இவன் பிள்ளைய சுமந்துட்டுருக்க, புருஷன் இன்னொருத்தையை கட்டிக்க போகிறான், என்ன மாதிரி குடும்பமா நீங்கள் அப்படின்னு உங்களுக்கு கோவம் வருது. நீங்கள் ஜேகேவை அவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னா தான் என்ன அப்படிங்கிறீங்க. ஜேகேவை ஸ்மைல் பண்ணிட்டு நீ சொல்கிறது அப்படின்னு பார்க்குறான். உங்களுக்கோ சொல்கிறதுக்கு முடியல, அவனுமே நீயே சொல்லும் போது நான் ஏண்டி சொல்லணுங்கிற மாதிரி அவனும் திமிராக இருக்க. சொல்லவே வேணாம் அப்படின்னு கோவமாக வெளியே போயிடுறீங்க. ஸோ வந்துட்டு தாரா என்னடி பத்திரிக்கைலாம் கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்க கொடுத்துட்டான் நீ அவன் அண்ணன் கூப்பிட்டாரு போய் பாரு, நீங்கள் இதோ வரேன் அப்படின்ட்டு 2 பேரும் தான் ஒன்றா பாருங்க. என்னம்மா பத்திரிக்கை கொடுத்தியா? கொடுத்துட்டேன், கல்யாணம்னு சொல்லிட்டேன், வருவாரான்னு தெரியல. நல்லது, சரி நான் வேணா போய் பார்க்கவா? வேணாண்ணா ரொம்ப திமிராக பேசுவான். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு தாராவா அப்படியே பார்க்க. தாராவும் வந்துட்டு அப்படியே திரும்பி போக நீங்கள் வெளியானதுமே தாரா கைப்பிடிச்சி அப்படியே என்னடி இன்னும் கோவம்லாம் இல்லை, ஒரு வருத்தம் தான். என்ன? நீ கல்யாணம் பண்ணதோடு சரி, குழந்த வேணாம் என் தங்கச்சி நம்ம அது குழந்த மாதிரி ஓயின்ட, இப்போ அவள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா. அதுக்கு பொறாமப்படுறியா? பொறாமலாம் கிடையாது, எனக்கு அவள் மேலே கோவம் கூட கிடையாது. ஏன்னா அவள் லைஃப் அவள் ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் நம்ம லைஃபு எல்லோரும் என்ன தானே அப்படின்ட்டு அப்படியே தார ஆளுக. ஐயோ சாரிடி புஜ்ஜி, நான் என்னை பற்றி யோசித்தேன், அப்போ இருந்த நிலைமை யோசித்தேன், உன்னை பற்றி யோசிக்கவே இல்லை. ஐ எம் ரியலி சாரிடி. எனக்கு ஒன்றும் அதெல்லாம் வருத்தமாக இல்லை, ஆனால் நீங்கள் என்னை புரிஞ்சுக்கல. யார் சொன்னா? எனக்கு தெரியும்டி என் செல்லம்மா, நீ நான் சொல்லாமல் புரிஞ்சுக்குவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான்
நான் உன்கிட்ட நெருங்கலை, அதையும் புரிஞ்சுக்கிட்டு தன்னாடி ஒதுங்கி இருந்தேன். சாரிடி, இத்தனை வருஷத்தில் உனக்கு தான் கஷ்டம் இல்லை, என்னை மன்னிச்சிடடி அப்படின்ட்டு அந்த மனுஷனும் அப்படியே தாராவை பிடிச்சி ஏற்று அவள் காலை அப்படியே பிடிச்சி அப்படியே வந்துட்டு கிஸ் பண்ணி மன்னிப்பு கேட்க, அதுக்கு மேலே மனசிறங்காத அளவுக்கு பொண்டாட்டி அவள் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு ஹேக் பண்ணிக்க அப்படியே வரும். அங்கே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு ஆஃபீஸில் வச்சு. ஸோ இங்கே நீங்கள் வெளியில் வர அப்படியே வந்துட்டு சுகா வெயிட் பண்ணிகிட்ருக்கான். போகலாமா அப்படின்னு ஏறிக்காருங்க. அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோ வீட்டுக்கு போனால் அங்கே வந்துட்டு ஐரா இப்போது இது வேணுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. வாயை மூடிட்டுரு, நீ பண்ண வேலைக்கு எல்லாரும் கோவமாக இருக்காங்க, இப்போ இது அவசியம் அப்படிங்கிறாங்க உங்கள் அம்மா. ஏம்மா சத்தம் போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்ல வரீங்க. அண்ணி ஏன் இப்போ அழுதுட்ருக்கீங்க? இல்லை அம்மா அப்பாலாம் நினச்சி. அதெல்லாம் வருத்தப்படாதீங்க, எல்லோரும் வருவாங்க. இல்லை என் தம்பியை மீறி அதெல்லாம் வருவாங்கன்னு சொல்கிறேன்ல, அமைதியாக இருங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நல்லபடியாக எல்லாம் நடக்கும், எல்லாத்தையும் நான் நடத்தி வைப்பேன். சாரிடி, என்னால் தான். ஐயய்ய, இந்த அழுமூஞ்சி எனக்கு பிடிக்கலப்பா. அண்ணா பேசாமல் வேறு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சுகாவை பார்க்க அவனும் சிரிச்சுட்டு எனக்கு என் ஐரா தான் வேணும் அப்படின்னு. அது சரி, சரியான டப்பா, எதாவது பொண்டாட்டி சொன்னால் உடனே டப்பா அடிச்சிட வேண்டியது, போங்க போங்க அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுட்டு அப்படியே தயாங்க பக்கம் நீ எப்படா அண்ணா கல்யாணம் அப்படின்னு பார்க்குறீங்க, கூடிய விரைவில் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சாராவோட நம்பருக்கு டயல் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வரான். ஹலோ அப்படின்னு. என்னடி எப்போ தான் கட்டிக்கிற ஐடியா? அது என் ஆளோட பிரச்சனையெல்லாம் சரியானு. அடியே உன் ஆள் நாடி, என்ன இருந்தாலும் எனக்கு அவள் தான் ஃபஸ்ட்டு. அடியே நீ அவளுக்காக தான் என்ன லவ்வே பண்ண, அதானே உண்மை. ஹி 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 ஹி, அதான் உங்களுக்கே தெரியுமே. அடிச்சிடும்டி, கல்யாணம் என்ன பண்ணிவிட்டு குடும்பம் என்ன அவ கூட நடத்துவியா? சீச்சி, என்ன இப்படி பேசுகிறீங்க? அவள் கூட எப்படி நடத்த முடியும்? அவங்களோட தான் இருப்பேன், ஆனால் என் புருஷன் அவள் தான். சீ பே, உன்ட்ட போய் பேசினா அப்படின்னு தேங்க் கடுப்பாகி கால் பண்ண. சாரா ஓகேக்கு வைக்க நீங்கள் சிரிச்சிட்ருக்கா. நீங்களோ ஃபோனை கொடு அப்படின்னு கட் பண்ண விடாமல் பிடிங்கி. ஏய் ஏன்டி இப்படி பண்ணுற? ஹேய் புருஷா அப்படி இருக்க? நான்லாம் நல்லா தான் இருக்கேன், சீக்கிரம் கல்யாணம் பண்ணாதான் என்னவா? ஐரா கல்யாணம் முடியட்டும்டி, பார்த்துக்கலாம். உங்கள் அண்ணன் நான் காண்டாயிட்டானா? ஆமாடி, ஏன் இப்படி பண்ணுற? சும்மா அவனை கலாய்க்கும் போது ஒரு ஜாலி தான், நல்லா பண்ணுறீங்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அப்படியே நீங்கள் தாங்கிட்ட கொடுக்க அவனும் எங்கடி இருக்க அப்படின்னு கேட்க சாரா இருக்கிறத சொன்னதும் அடுத்த நிமிஷம் அவன் முன்னாடி தான் நிற்கிறான். ஐயோ ஒரு பேஷண்ட் பார்க்கணுடா, எங்கே இழுக்கிற அப்படின்னு அவள் கத்த. வாடி அப்படின்னு கையை பிடிச்சி தரத்தரன்னு வெளியில் எடுத்துகிட்டு வரான். என்னடி ரொம்ப ஓவராக வாயாச்சு? என்ன சொன்ன? கல்யாணத்தை அவள் கூட பண்ணிக்குவியா? குடும்பம் என் கூட நடத்துவியா? என்ன சொன்ன அப்படின்னு கிட்ட வர. ஐயோ மாமா, எதுக்கு இப்படி வம்பு பண்ணிகிட்டு இருக்க? ஹாஸ்பிட்டல் இது, அது எங்களுக்கு தெரியாதா? சரி, உனக்கு காலையிலே ஒரு ஆப்ரேஷன் இருந்துச்சு, அதை பண்ண வராமல் நீ எங்கே போன? கொஞ்சம் வேலைடி, கல்யாண விஷயமா? சரி சரி, உன்னோட இதை நான் பார்த்துட்டேன். அப்புறம் என்னடி, பொண்டாட்டி இருக்கும்போது புருஷன் ஏன் கவலை பண்ணும்? அதெல்லாம் சரி தான். சரி சரி, ஐரா கல்யாணம் முடியட்டும், நம்மளை பற்றி பேசுவோம். அதுதான் வீட்டுக்கே தெரியுமே, இதை வேற புதுசாக என்னடி இருக்குது. சரி வா, பார்க்குக்கு போகலாம், பீச் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தேங்க கூப்பிட. நீங்களும் ஒரு பொறுப்பான புருஷன் மாதிரியா பேசுகிற? பொறுப்பாக இருக்கனால தாண்டி பொண்டாட்டி ஆசைப்படுறதெல்லாம் நிறைவேற்றி வைக்கணும்னு நினைக்கிறேன். வாடி போகலாம். எல்லா பொண்டாட்டியும் அங்கே கூட்டிகிட்டு போய் இங்கே கூட்டிகிட்டு போய் சொல்லும்போது நீ மட்டும் நடி இந்த ஹாஸ்பிட்டலில் கட்டி பிடிச்சிட்டே அழுகிற. வாடி எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு தேங்க பிடிச்சி சாராவை வழுக்க டைமாக கூட்டிகிட்டு வெளியே சுற்றுறதுக்கு கிளம்புறான். ஸோ இங்கே ஜிமினுக்கு தான், ஐயோ அவள் புருஷனுக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. பண்ணிட்டு போட்டுமே, நீ ஏன்டா புலம்புற? டேய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவள் பாட்டுக்கு அவனுக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஒரு வேளை அவனை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஐடியாவில் இருக்காளோ? ஓ இன்னும் நல்லா இருக்குல்ல? என்ன நல்லா இருக்கு? அவள் கல்யாணம் ஆனவ. சீச்சி, அந்த பொம்பளைலாம் வேணாம் உனக்கு. அதுவும் இல்லாமல் அவங்க குடும்பமே எதுவும் சரியில்லை. மச்சான் நீ பண்ணுற தப்பு. டேய் நீ வாய முறையா, தேவையில்லாததெல்லாம் மூக்க நுழைக்காத. அப்புறம் சீக்கிரமே ஒரு கல்யாணத்துக்கு போகணும், அதை பற்றி வீட்டில் பேசணும், கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பி வரான். ஆனால் ஜேகேக்கு அதை எப்படி சொல்கிறது என்னன்னு தெரில. அவனும் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு வரலான்ட்டு அவன் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரத்துக்குள்ளே இங்கே ஜிமினுக்கோ பொறுக்க முடியல. அப்படியே அவன் பொண்டாட்டிக்கிட்ட வந்து பொங்கிடுறான். ஸோ என்ன சொல்கிறீங்க? ஆமாடி, அந்த பொம்பளை அவன் புருஷனுக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறானா. அந்த கல்யாணத்துக்கு இவன் தலைமை தாங்கி வேற நடத்தி வைக்க போகிறானா. அவன் என்னமோ இவனை வந்து புருஷன் மாதிரி கல்யாணத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்றது என்ன? இவன் என்னமோ பொண்டாட்டி ஏதோ சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு கூப்பிட்ற மாதிரி வரேன்னு சொல்கிறது என்ன? ஐயோ எனக்கு என்னமோ சரியில்லடி, இதெல்லாம் சரியா இல்லை. சீக்கிரமாக உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து அந்த ஈவா அதைத்தான் பேசியே விரட்டி விட்டானே அப்படின்னு சொல்லி நடந்ததை சொல்ல. ஐயோ ஏன் நான் இப்படி கைராவால் நம்பவே முடியல. இல்லை இதை பற்றி அம்மா கிட்ட பேசியே ஆகணும். ஆமாடி, ஒரு முடிவுக்கு வந்தே ஆகணும். இதுக்கு மேலே விட்டால் அவன் லைஃப் ஸ்பாயில் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஜிமின் புலம்ப. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே வந்து சாப்பிட உட்கார அவங்க அம்மா சாப்பாடு வைக்கிறாங்க. அப்போ கைராவும் ஜிமினும் அவனோட ஆப்போசிட்டில் வந்து உட்காடுறாங்க. ஸோ அவங்க அம்மா ஃபுட்டை வச்சுட்டு எப்பா ஒரு 4-5 பொண்ணு ஃபோட்டோ கொடுத்துருக்காரு தரகர், எதையாச்சும் அப்படியே திரும்பி அவங்க அம்மாவை அப்படியே முறைக்க. இன்னும் எத்தனை நாளைக்கு கண்ணா அதையே நினச்சிட்ருப்பேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அம்மா
அண்ணாக்கு கல்யாணம் ஆன பொண்ணுங்களை தான் பிடிக்கும், பேசாமல் நீ வேணா அப்படி பாரு அப்படிங்க. ஜேகே அப்படியே நிமிந்துப்பா, கைராவை மறைக்கா, கைராவோ அப்படியே குனிஞ்சிக்கா. இப்போ எதுக்குடா அவளை மறைக்கிற? நான் தான் சொன்னேன் பரதேசி நீ தானா போட்டு கொடுத்தது அப்படின்ட்டு ஜிம்மினை மறைக்க. டே நான் உனக்கு ஒரு நல்ல நண்பன் எப்போவும் சொல்வில, இப்போயும் அதே நண்பனாக தான் இந்த முடிவெடுத்திருக்கேன். நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லடா, அது எப்பட்றா இன்னொருத்த பண்ணாட்டிய அப்படின்னு சொல்ல. டே தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு ஜேகே அமைதியாக. அவர் என்ன நான் தப்பாக சொல்லிட்டாரு, நீங்கள் தான் தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க. அம்மா உங்கள் பையன் கல்யாணம் பண்ணிக்காம ஒரு பொண்ணை ப்ரெக்னென்ட் ஆக்கியிருக்காரு. எதை என்ன கண்ணா நான் உன்னை அப்படியே வளர்த்தேன் அப்படின்ட்டு அவங்க அழுகியோடு பார்க்க. மா அது அப்படின்னு ஏதோ ஜேகே சொல்ல வர, அதுவும் அந்த பொண்ணு கல்யாணம் ஆனவலாம், அவளை கூட வேறு வச்சு அது வச்சுருக்கானா, யாரோ வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவனோட அப்பா என்ட்ரி. ஸோ அவர் வந்துட்டு டிஎஸ்பி. ஸோ மேலேருந்து கீழே வராரு. ஜேகேப்பா என்னம்மா சொல்கிற நீ அப்படின்னு கேட்டு வராரு. ஆமாம் அண்ணா, ஆமாப்பா நான் சொல்கிறதான் உண்மைதான். அண்ணன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரோம், என் வீட்டுக்காரர் தான் சொன்னார். மாப்பிள்ள ஆமாம் மாமா, நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன், கேட்க மாட்டேங்கிறான். அதான் யாருப்பா அது? இன்னொருத்த பொண்டாட்டியா? இன்னொருத்த பொண்டாட்டியா ஒன்று நான் கர்ப்பமாகிற அளவுக்கு கேவலமான வேலை அப்படி நான் என் பெற்றவங்க வழக்கவும் இல்லை. அப்புறம் என்ன மாப்பிள்ள சொல்லிட்டு இருக்காரு? டீ போய் பேசாதடா, அதெல்லாம் உண்மை தானே, அந்த பொண்ணு தான் சொன்னால. ஆமாம் கர்ப்பமாக தான் இருக்கா, அவள் இன்னொருத்த பொண்டாட்டி இல்லை, ஏன் பொண்டாட்டி. நான் தொட்டு தாலி கட்டினேன், ஏன் பொண்டாட்டி மாசமாக இருக்கா, போதுமா? அவன் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கிறது வேறு யாரையும் இல்லை, உங்கள் தங்கச்சி பொண்ணு ஹீரா அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதை என் பொண்டாட்டி, அவள் வயிற்றில் வருது என் குழந்தை அப்படின்னு ஜேகே செம்ம கடுப்பில் சொல்லிட்டு, நாளைக்கு ஐராவுக்கு கல்யாணம், எல்லாம் ரெடியாக இருங்க போகணும் அப்படின்ட்டு கடன் மேலே ஏறி போக அப்படியே உறைஞ்சி போய் அவங்க அப்பா உட்கார. என்னங்க அப்படின்னு பிடிக்க. இல்லைம்மா வரட்டு பிடிவாதத்தால் இவ்வளோ நடந்துருச்சு, இதுக்கப்புறமும் இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்க. இங்கே ஜிம்மினுக்கு தான் ஒன்றும் புரியல. கைராவோ ஐயோ ஹீராவையா சொன்னார் இவ்வளோ நேரம், இது தெரியாமல் நான் வேற சோ அவளா அப்படின்னு இருக்க. ஏய் யாரடி ஹீரா, என்னடி நடக்குது, எனக்கு ஒன்றும் புரியலன்னு ஜிமின் புலம்ப. ஆக்சுவலி ஜிமின் வந்துட்டு இவன் இந்த கம்பெனிக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட் ஆகி, ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் நல்லா பழகி ஃப்ரெண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு மேனேஜராக இருந்த ஜிமினை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணி தான் கூடயே வச்சுட்டு இருந்திருப்பான். அந்தளவுக்கு வந்துட்டு ஜேகேக்காவும் நல்லா, ஏன்னா உண்மையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நல்லா ஃப்ரெண்டாக பழகியிருப்பான். அதனாலேயே ஜிமினை பிடிச்சி போய் ஜிமின் வந்துட்டு கைராவுக்கு வந்து பிடிக்கும், வீட்டுக்கு வந்து போக இருக்க கொஞ்சம் பழகமாக வரும். அதுவும் இல்லாமல் அவனுக்கும் ஜிமினை வந்து பிடிச்சதுனால ஒரே வார்த்தை தான், வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கியான்னு மட்டும் கேட்டிருப்பான். அந்த ஒரே கண்டிஷன் தான். ஜிமினுக்கோ யாருமே கிடையாது, அதனால் அவனும் எனக்குன்னு யாரும் இல்லை, எனக்கு உங்கள் தங்கச்சி கட்டி வச்சிங்கன்னா அது பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவனும் ஓகே சொல்லிட்டு அதோட இந்த வீட்லேயே வந்துட்டு செட்டில் ஆகிருப்பான். அதனால் அதுவும் இல்லாமல் பழசை யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. ஜிமினுக்கு இப்போ வரைக்கும் நீங்கள் யார் என்ன எதுவுமே புரியல. உங்களுக்குமே புரிஞ்சுச்சான்னு தெரியல எத்தனை பேத்துக்கு. சரி புரியாதவங்க புரிஞ்சது புரியலைங்கிறத கமெண்ட்லேயும் சொல்லிடுங்க. அப்படியே வந்துட்டு இப்போது அப்படியே கைரா வந்துட்டு ஜிமின் கிட்ட என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்படியே நம்மளும் அந்த கதைக்குள்ளே போவோமா. ஸோ வந்துட்டு எங்கள் தாத்தா பாட்டி அவங்களுக்கு 3 பசங்க. இந்த ஜான் என்டர்பிரைசஸ் எங்கள் தாத்தா ஓடுது. அவருக்கு மொத்தமாக 3 பசங்க, 2 பையன் 1 பொண்ணு. அதாவது எங்கள் அத்தை அவங்க தான் லாஸ்ட்டு. அவங்களுக்கு 3 பசங்க, ஆரம், தாங், அப்புறம் இந்த ஹீரா 3 பேர். அப்புறம் எங்கள் அப்பா தான் ஃபஸ்ட்டு. அவருக்கு எனக்கு முன்னாடி 2 பேர் இருக்காங்க. அதாவது எனக்கு அக்கா இருக்கா ஆயிரா, அடுத்ததாக ஜேகே அண்ணா, அப்புறம் தான் நான். ஓ இத்தனை இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் பார்க்க. எனக்கு ஒரு சித்தப்பா இருக்கார், அவருக்கு 2 பொண்ணு, தாரா அக்கா சாரா 2 பேர். ஓ நாங்கள் எல்லாம் ஒரே ஃபேமிலியாக ஒன்றா தான் இருந்தோம் அப்படியே பல வருடங்களுக்கு முன்பு. ஸோ வந்துட்டு எல்லோரும் சின்ன சின்ன பசங்களாக இருக்கீங்க. உங்களுக்கும் ஜேகேக்கும் ஆகவே ஆகாது. அது என்னமோ சின்ன வயசுலேருந்து 2 பேத்துக்கும் அடிக்கடி டாம் அண்ட் ஜெரி மாதிரி தான் ஃபைட் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஊண்டா அவன் ஊகும், அவன் ஊண்டா நீங்கள் ஊகும், இதுதான். ஸோ ஒரு ஊஞ்சலுக்கு கூட 2 பேரும் அடிச்சுக்குவீங்க. இறங்கடி ரொம்ப நேரமாக நீ தானே ஆடிட்டுருக்க அப்படின்னு ஜேகே வந்து நிற்க. நானே இப்போ தான் வந்தேன், நீ போடா, ஆம்பளை பசங்களுக்கு எங்கே இங்கே விளையாட்டு. நான் ஆடணும், நகர்றியா இல்லையா, முடியாது போடா அப்படின்னு ஜேகே ஒதுக்க. அவனும் கீழே விழுந்துறான். ஃபேண்ட்லாம் வந்துட்டு மண் ஓட்ட அப்படியே முன்ன அப்படின்னு பிடிச்சி அவன் முடிய பிடிச்சி இழுக்க 2 பேத்துக்கும் சண்டை ஆரம்பம். மொத்த குடும்பமும் அங்கே தான் நிற்கிது. ஸோ சண்டையை விலக்கி விட்டு ஜேகே பையங்கனால அவனை தான் எல்லாம் திட்ட. அவனுக்கு இன்னும் கடுப்பாகுது. உங்களை பார்க்கும் போதெல்லாம் முறைச்சிக்கிட்டு தெரியுறான். உங்களுக்குமே முறைப்பையன்னா முறைச்சிக்கிட்டே வளையணும், சரியான சிடுமூஞ்சி அப்படிங்கிற மாதிரி அவனை கண்டாலே பிடிக்கிறதில்ல. ஆனால் எல்லோரும் ஒரே ஸ்கூல் இப்படி தான் வந்துட்டு வளர்றீங்க. அவன் வந்துட்டு உங்களை விட 2-3 வருஷம் பெரியவன். ஸோ அவன் வந்துட்டு +1 படிக்கும்போது நீங்கள் 8th படிக்கிறீங்க. சாரா கைராவும் உங்களோட செட்டு தான். தாரா வந்துட்டு ஆரம் அவங்க 2 பேரும் ஒரே செட்டு. அதுக்கு முன்னாடி ஐரா, ஸோ அவளும் அவங்க செட்டு தான். தாரா ஆரம் ஐரா 3 பேரும் ஒன்றா படிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்துட்டு நம்ம ஜேகே தயாங் அவங்க 2 பேரும் ஒரு செட்டு அப்படி படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி படிக்கும்போது வந்துட்டு உங்களோட
ஒரு டைம் நீங்கள் உங்களை வந்துட்டு கிரவுண்டில் விளையாண்டுட்டு இருக்கும்போது தவறி கீழே விழுந்துடுறீங்க. விழுந்ததில் உங்கள் தலையில் நல்லா அடிபட்டுருது. அதில் அவங்க மண்டை உடஞ்சி பிளட் வர ஆரம்பிச்சு அந்த பிளட் வரவும் கிருகிருப்பில் மயங்கி விழுந்துட்டீங்க. இதை ஜேகேவும் கவனிக்கிறான். பிடி பீரியடில் உங்களுக்கு அடிபட்டுருது. ஸோ மொத்த கிளாஸும் கூடி நிற்க உள்ளே பூந்து தள்ளுங்க தள்ளுங்க, அவள் என் மாமா பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளிக்கிட்டு வந்தவன் அப்படியே வந்துட்டு உங்களை அப்படியே தூக்குறான். கையில் தூக்கிட்டு ஓடுறான். அவனும் வந்துட்டு ஆஃபீஸ் ரூம் நோக்கி ஓடுறான். ஐயோ இதுக்கு அடிபட்டுருச்சு. நீ யார் தம்பி? அவள் என் அத்தை பொண்ணு, அவளுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காட்ட. இப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த மெடிஷன்லாம் வச்சு கட்டி விடுறாங்க. நீங்கள் அங்கே அப்படியே மயக்கத்தில் இருக்க. அவன் பக்கத்துலேயே உட்காந்து உங்களே கவனிச்சிட்ருக்கான். அப்போ என்னமோ தெரியல, அவனுக்கு உங்களுக்கு அடிபட்டது ரொம்ப வலிக்குது. ஸோ அது என்னன்னு தெரியல, அதுலேருந்து உங்ககிட்ட கொஞ்சம் முன்ன மாதிரி முரட்டுத்தனமாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக மாறுறான். உங்களுக்குமே திடீர்னு என்ன முசுடு பையன் ஓவராக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இருந்தாலும் கண்டுக்கல. மற்றபடி பெருசாக ஒன்றும் உங்களை இது பண்ணுறதில்ல. பட் உங்களை டீஸ் பண்ணுறத நிறுத்தலை, இது மட்டும் விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அடிதடியெலாம் குறைஞ்சிருச்சு. பட் அப்பப்போ உங்களை ஏதாவது ஒன்று டீஸ் பண்ணுறது, வலியை மறைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டெல்லாம் பண்ண தான் ஆரம்பிக்கிறான். பிகாஸ் அவனுக்கே அது ஏன் பண்ணுறோன்னு தெரியல. கொஞ்ச நாளில் நீங்கள் ஏஜ் அட்டன் பண்ணுறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உங்களை அந்த ஆஃப் சாரியில் அப்படியே இந்த மஞ்சள்லாம் தேய்ச்சி உட்கார வச்சு அப்படியே மாலையெல்லாம் போட்டு பார்க்கும்போது ஜேகேவுக்கு இவ தான் எனக்கு கனவு அப்படின்னு மனசுக்குள்ளே தோண ஆரம்பிக்குது. அப்போ தான் அவனுக்கு புரியுது, ஓ நம்ம இவ்வளோ லவ் பண்ணுறோமா அப்படின்னு. அவனோட +1 படிக்கும்போது நீங்கள் 8th அப்போ ஏஜ் அட்டன் பண்ணுறீங்க. அப்போ தான் அவனோட காதல் அவனுக்கு புரியுது. அவங்கள அவன் லவ் பண்ணுறான் அப்படிங்கிறது புரியுது. பட் உங்ககிட்ட நேரடியாக சொல்ல ஈகோ தடுக்குது. ஸோ லவ் பண்ணுறீங்கிறது சொல்லலை. மற்றபடி உங்களை சண்டை போடாமல் சைட் அடிக்கிறது, உங்களை வம்பிழுக்கிறது, இதெல்லாம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி டயத்தில் தான் வந்துட்டு ஜேகேக்கு வந்து அவனுக்கு டாக்டர் ஆகணும்னு தான் ஆசை. ஸோ தாங்கும் ஜேகே 2 பேருமே வந்துட்டு டாக்டர் படிக்க மெடிக்கல் காலேஜ் போகிறாங்க. ஃபர்ஸ்ட் இயர் செய்கிறாங்க. அந்த டைமில் தான் வந்துட்டு ஆரம், ஐரா, தாராலாம் வந்துட்டு அவங்க வந்து ஃபைனல் இயரில் இருக்காங்க. ஸோ அவங்க பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் 3 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இவங்க ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது இவங்கெல்லாம் வந்துட்டு தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது ஐரா வந்துட்டு ஃபைனல் இயர் முடிக்கும் போது ஒருத்தரை லவ் பண்ணி அவரோட வந்துட்டு ஓடி போயிடுறா. ஸோ அவள் ஓடி போயிட்டாங்கும் போது மொத்த குடும்பமும் உடஞ்சி போகுது. தாத்தா பாட்டிலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தேடாத இடம் இல்லை. அவங்க அப்பாவும் ஒன்றும் இல்லை, வந்துட்டு டிஎஸ்பியோட பொண்ணு ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சா எவ்வளோ இதாக இருக்கும். அப்படியே ஊரே சல்லடை போட்டு தேடுறாங்க. கண்ணிலே கிடைக்கல. எங்கே போனா என்ன ஆனால் எதுவும் தெரியல. யாரும் கடத்திட்டாங்களா இல்லை எவ்வளோ ஓடி போனாலும் பார்த்தா, ஆனால் அவளே தான் நான் போகிறேன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் ஓடிருப்பாங்க. நான் நம்ம வசதிக்கு ரொம்ப குறைவாக இருக்கிற ஒருத்தர் லவ் பண்ணுறேன், கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அப்பா மாமாலாம் போலீஸு, கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்கங்கிற பயம். அதனால் வீட்டில் சொல்கிறதுக்கு பயந்துட்டு அவரோட ஓடி போகிறேங்கிற மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. ஸோ மொத்த குடும்பமும் உடஞ்சி போகுது. இந்த டைமில் வந்துட்டு இப்போ அவனுங்கெல்லாம் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கணும். அங்கே படிக்கவே பிடிக்கல. ஜேகேக்கெலாம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஜேகேவும் தாங்கும் அங்கேருந்து அப்படியே வந்துட்டு அவனுங்க செகண்ட் இயர் வேறு ஊருக்கே போயிடறானுங்க. அங்கே போய் தான் படிச்சுட்ருக்கானுங்க. மனசு உடஞ்சி போயிடறானுங்க. இங்கே வந்துட்டு ஆரமும் தாராவும் தான் இதுக்கப்புறம் நாங்கள் கம்பெனியை பார்த்துக்குறோம். ஏன்னா தாத்தா பாட்டியும் ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ரெண்டாவது அதாவது அவங்களோட மாமா இருப்பார்ல, இன்னொரு மாமா சாராவோட அப்பா, அவர் தான் வந்துட்டு கம்பெனியை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். அவருக்கு ஒரு துணியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போய் அவங்க மேனேஜ்மெண்ட்டை பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி அவங்களோட கண்ட்ரோலில் ஆஃபீஸ்லாம் இருக்குது. இங்கே அப்பாவும் பெரிய மாமாவும் வந்துட்டு போலீஸாக இருக்காங்க. இப்படி மற்றவங்களாம் அவங்கள தேடாத இடம் எல்லா இடமும் தேடுறாங்க. பட் ஐராவை தான் கிடைக்கவே இல்லை, கண்டுபிடிக்கவும் முடியல. ஸோ மொத்த குடும்பமும் ஒரு மாதிரி கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. சோகத்தில் அவளை கண்டுபிடிக்க முடியல, என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு. அப்படியே வந்துட்டு ஐரா அம்மாலாம் ஜேகே அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. ஜேகேக்குன்னா இரிட்டேட் ஆகுது. அதனாலே அங்கே இருக்காமல் அவன் வந்துட்டு ஊரே மாற்றிட்டு போயிட்டான். அவள் நம்மளை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஓடி போயிட்டா. இவங்க உட்காந்து அழுதுட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கோவம். தேங்க்கோ அரே நீ வந்த சரி, என்னையும் ஏன்டா கூட கூட்டிகிட்டு வந்த? நான் மட்டும் தனியாக இருக்கணுமா என் கூட? உனக்கு என்ன அப்படி நோவுது? உனக்கு அங்கே போய் என்ன வேலை? நீ தான் எவ்வளையும் பார்க்க மாட்டேன். எனக்கு என் டார்லிங் சாரா விட்டுட்டு வரணுமே. சாராவோ கால் பண்ணி, ஏன்டா காலேஜ் மாற்றிட்டு போனேன்? நான் உன் காலேஜ் வந்து சேரலான் இருந்தேன், நீ பாட்டுக்க எதுக்குடா போனேன்? நான் என்னடி பண்ணுவேன், இந்த வரக்கானே அங்கே இருக்கவே முடியல அப்படி இப்படின்னு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாண்டி, கஷ்டமாக இருக்குடி. நான் ஸ்கூல் இன்னும் முடிக்கலை, நான் ஸ்கூலை மாற முடியாது, அப்பா மாற்றவும் மாட்டார், காலேஜ் சேரும் போதாவது உன் கூட சேர்ந்துக்கிறேன், ஆனால் இது வரைக்கும் நான் பார்க்காம இருக்கணுமே. அவள் ஒரு பக்கம் அவங்க 2 பேர் லவ் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அவனும் சரிடி ஃபீல் பண்ணாத, சீக்கிரமே நீங்களும் ஸ்கூல் முடிச்சுட்டு இங்கே வந்துடுவீங்களா? அது வரைக்கும் சரி, நீ தேர்ட் இயர் போகும்போது நான் ஃபஸ்ட் இயர் வருவேன். இங்கே இருந்து அதாவது ஸ்கூல் போகும்போது ஒன்று பார்த்துக்கலாம், அங்கே இருந்துட்டு எப்படிரா அப்படின்னு அவளுக்கும் கஷ்டமாக இருக்குது. ஸோ 1 இயர் கஷ்டமாக தான் எல்லாத்துக்குமே நகருது. ஜேகேக்கும் உங்கள் மேலே இருக்க லவ் அதிகமாக இருக்குது. அதே சமயம் அவங்க இருக்க முடியாமல் வந்திருப்பானே தவிர உங்களை பார்க்காம இருக்க முடியல, கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு அவனுங்க இருக்குது. அவனுங்க இப்போ தேர்ட் இயர் போகும்போது தான் நீங்கள் வந்துட்டு அங்கே ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிங்க. நீங்களும் சாரா, கைரான்னு 3 பேருமே வந்துட்டு அங்கே தான், அதாவது கைரா வந்துட்டு வேறு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடறா. நீங்களும் சாராவை மட்டும்தான் அவனுங்களுக்காகவே நீங்களும் வந்துட்டு இன்ஜினியர்
வந்து மெடிக்கல் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு மெடிசனே படிக்கிறதுக்கு எடுக்கிறீங்க. ஸோ நீங்களும் சாராவும் வந்துட்டு அங்கே சேரவும் அவங்களுக்கும் குஷியாக தாங்கலை. உங்களை பார்க்க முடியாதுன்னு இருக்க நீங்களும் அங்கே வந்து தானாக சேர ஆக்சுவலி நீங்களும் வந்துட்டு ஜேகேவை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அதை வந்துட்டு அவன் பிரிவில் தான் உங்களுக்கு புரியுது. அவன் இருந்த வரைக்கும் தெரியாத துயர். அவன் வந்து பிரிஞ்சு போகும்போது அவன் அவங்க அக்கா காணோன்னு எல்லாம் தேடி அழுவும் போது அவனுக்கு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனாக அவன் அழுவும் போது உங்களுக்கு அவனை கட்டிப்பிடிச்சி ஆறுதல் சொல்லணும்னு தோணியிருக்கும். பட் எல்லோரும் இருந்தனால அதுவும் இல்லாமல் நீங்கள் அவனோட அந்தளவுக்கு பழகாதனால கிட்ட போக முடியல, வருத்தமாக இருந்திருக்கும். ஸோ அவனை பார்க்க முடியலன்னு அவன் வேறு ஊரை மாற்றிட்டு போகும். இன்னும் அவனை பிரிஞ்சது ரொம்ப வேதனையாக இருக்குது. உங்களுக்கு படிக்கணும்னு ஆசை, வேறு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் தான் நீங்களும் பார்க்கணுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் ஜேகேவுக்காகவே அவனை பார்க்கணுன்னே அதே காலேஜுக்கு போகிறீங்க. ஸோ நீங்கள் போய் ஜாயின் பண்ணும்போது தான் அவனுக்கு வந்து 3rd இயர் படிச்சுட்டு இருக்கானுங்க. அவனுங்களோடய நீங்களும் அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேரும் அப்பப்போ பார்த்துக்க ஆரம்பிக்கிறீங்க. அதுலேயும் பேங்க்கும் ஜாராவுக்கும் வந்துட்டு அப்பப்போ பார்க்கணுன்னு தோணும் போதெல்லாம் ஒருத்தர் பார்த்துக்கணுங்கிறதுக்காக உங்களை 2 பேர்த்தையும் கூட கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ நீங்கள் அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் 2 பேர் தான் காவல் கற்றுட்ருக்கிறது. அப்போ அப்படியே ஜேகே ஸ்டடீஸ்லாம் எப்படி போகுது அப்படின்னு அவனே ஆரம்பிக்க நல்லா போகுது மாமா அப்படிங்கிறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் மாமான்னு கூப்பிட்றீங்க. அப்படின்னு அவனே ஒரு நிமிஷம் பார்க்குறான். நீங்கள் கூப்பிடலாம்ல அப்படிங்கிறீங்க. கூப்பிடலாம் அப்படிங்கிறான். அப்புறம் அப்போ டக்குன்னு ஜேகே கை மேலே அப்படி கை வைக்க ஆனால் ஒரு நிமிஷம் உங்களை பார்க்க ரொம்ப ஃபீல் பண்ணியா மாமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படிங்கிறான். வருத்தப்படாத மாமா, எல்லாம் சரியாயிரும். எங்கடி 2 வருஷம் ஆச்சு, என்னாச்சு எதுவும் தெரில அப்படின்னு இன்னும் ஃபீல் பண்ணுறான். ஐயோ மாமா ஃபீல் பண்ணிட்டே இருக்காது, சீக்கிரமே கிடச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறீங்க. அப்படிங்கிறான். அப்புறம் அப்படியே 2 பேரும் பேச ஆரம்பிச்சுட்டான் கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டடீஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுறான். ஸோ அவன் 4th இயர் போகும்போது நீங்கள் 2nd இயர் மாதிரி வரும்போது அவன் வந்துட்டு ஃபைனல் இயர் வந்து அதான் டாக்டர் ஆகிட்டான். ஸோ அவன் மெடிசன் வந்துட்டு இது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கும் வந்துட்டு ப்ராக்டிக்கலாகவே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு அவன் சொல்லித் தரும்போது நல்லாவே புரியுது. நீ ஏண்டி இந்த ஃபீல்டு சூஸ் பண்ண அப்படின்னு கேட்குறான். உண்மையை சொல்லவா பொய் சொல்லவா? ஃபஸ்ட்டு பொய் சொல்லு, அப்புறம் உண்மையை சொல்லு அப்படிங்கிறான். பொய் சொல்லணுன்னா சும்மா மெடிக்கல் எடுத்து படித்தா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. அப்போ உண்மை உனக்காக தான். எது அப்படின்னு பார்க்குறான். அப்படியே அவனையும் பார்க்குறீங்க. உனக்கு தோணலையா அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கும் தெரியாமலா அவன் கண்ணை பார்க்கும் போதெல்லாம் அந்த காதல் உங்களுக்கும் புரியுது. அவன் வாயால் சொல்ல மாட்டான்னு ஏக்கத்தோடு அவனை பார்க்க அப்படியே கிட்ட வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்களோ மாமா அப்படின்னு பார்க்க எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டி. அது என்னமோ சின்ன வயசில் சண்டையிலேருந்து ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் ஒன் டே நீ கீழே விழுந்தியே, உனக்கு அடிபட்டுச்சு தெரியுமா? அப்போது எங்கே என்னை விட்டு போயிடுவேன், நான் அவ்வளோ பயந்துட்டேன்டி அந்த சின்ன காயத்துக்கு. அந்த வயசில் அப்படியே துடிச்சிட்டேன். அப்போ தான் தெரிஞ்சு உன் மேலே நான் என்ன அளவுக்கு லவ் வச்சுருக்கேன்னு. அது லவ்வான்னு அப்போ தெரியல, உன்னை பிடிக்கும்னு தெரிஞ்சது. ஆனால் நீ வயசுக்கு வந்ததுக்கப்புறம் நான் அப்படி பார்த்தனே, ஐயோ அவ்வளோதான், எனக்கான நீ தான், என் பொண்டாட்டி நீ தான் முடிவே பண்ணிட்டேன். அப்புறம் ஏன்டா சொல்லலை அப்படின்னு பார்க்க அது படிப்பை முடிச்சுட்டு சொல்லலான் இருந்தேன். நான் ஒரு வேளை யாரையா லவ் பண்ணியிருந்தா பண்ண மாட்டேன். அவ்வளோ நம்பிக்கையா? ஆமாம், என் அக்கா போயிட்டான்னு சொல்லி குடும்பமே அழுக்கும்போது நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு என் முதுகு தொட வந்துட்டு கிட்ட வந்துட்டு திரும்பி போனில்ல அப்படிங்கிறான். நீ பாத்தியா அப்படின்னு பார்க்குறீங்க. ஆக்சுவலி அவன் திரும்பி நான் அழுதுட்டு இருக்கும்போது அவனை அப்படியே பின்னாடி போய் ஹக் பண்ணணும்னு தோணியிருக்கும், ஆறுதல் சொல்லணும்னு தோணியிருக்கும். பட் குடும்பமாக இருக்கும்போது அப்படி பண்ண முடியாமல் கிட்ட வரைக்கும் வந்துட்டு கையை தூக்கிட்டு அவனை டச் பண்ணாமல் திரும்ப அந்த உணர்வில் அவனும் திரும்பி பார்க்க நீங்கள் அப்படியே போயிருப்பீங்க. ஸோ அதை தான் அவன் கேட்குறான். அப்படிங்கிறீங்க. அப்போ அதுதான் முடிவே பண்ணிட்டேன். அப்புறம் ஏன்டா இங்கே வந்த? முடியலடி, அங்கே இருக்க முடியல, அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க, கஷ்டமாக இருந்துச்சு. போடா அப்படிங்கிறீங்க. நடி வர வாடா போடாங்கிற கட்டிக்கு போகிற புருஷனை. ஐயாடா நீ முறை மாப்பிள்ளைன்னு பேருக்கு முறைச்சிக்கிட்டே அழுகிற, அப்புறம் நான் மட்டும் போடா வாட சொல்லக்கூடாதா? அப்படிங்க வாய் ரொம்ப பேசுகிற அப்படின்னு அப்படியே இழுத்து இந்த லிப் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, ஒரே ஒரு கிஸ் அப்படின்னு கேட்குறான். மாமா அண்ணாலாம் இந்நேரம் என்னென்ன பண்ணுறானோ, ஒரு கிஸ்ஸு கூட கொடுக்கூடாதாடி அப்படின்னு இழுத்து பேச்சே இல்லைன்னு கிஸ் பண்ணி விட்டுறான். ஸோ இப்படி அவங்களோட லவ்வும் டெவலப் ஆக நீங்கள் வந்துட்டு 3rd இயர் படிச்சுட்டு இருக்கும் போதே வீட்டில் சொல்லி அப்படியே வந்துட்டு ஜேகே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணிட்டா படிக்கட்டும் அப்படின்னு மற்றவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அவன் தான் முடிச்சிட்டான், அவன் டாக்டர் ஆகிட்டான். ஸோ ஓகே சொல்லிடுறாங்க. வந்து ஆயிரா போன ஃபீலிங்கில் இருக்கிறனால ஒரு கல்யாணத்தை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஏன்னா ஆயிராவை கிடைக்கவே. அதுக்கப்புறம் ஆயிராவை வந்துட்டு அவங்க யாருமே பார்க்கல, எப்படியோ எங்கேயாவது நல்லா இருப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. சரி பிடிச்சவனோட போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கட்டுங்கிற மாதிரி மனசை ஓரளவுக்கு தேத்திக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் தாத்தா பாட்டியும் உங்கள் வீட்டுக்கு வராங்க. ஸோ வந்துட்டு கேட்குறாங்க, என்னம்மா உனக்கு ஜேகேவை கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தமாடா அப்படிங்கிற மாதிரி தாத்தா கேட்க,
அப்படிங்கிறீங்க. அப்போ அம்மாவோ அடேங்கப்பா என்னடி சின்னதுலேருந்து அடிச்சுக்கிட்டு விடுவீங்க என் அண்ணன் பையனாலே, இப்போ என்னடி கல்யாணம் அம்மா அப்படிங்க. சரி சரி அப்படின்ட்டு இது வரைக்கும் ஒன்றா தான் இருக்கீங்க. ஸோ அவங்க ரூமில் தான் வந்து சாரி பேசிகிட்டு இருக்காங்க தாத்தா பாட்டி. நீங்கள் ஓகே சொன்னதும் இப்போ அவங்க அப்பா வந்தோடனே உங்கள் அம்மா வந்துட்டு எங்க அம்மாவும் அப்பாவும் பேசினாங்க உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத பற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஏம்மா எனக்கு இதில் டபுள் ஓகே தான். யாருமே இல்லாமல் இருந்த எனக்கு உன்னை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய குடும்பத்தையும் என் ஃப்ரெண்டு கொடுத்துருக்கான். அவன் பையனுக்கு என் பொண்ணை கட்டி வைக்க எனக்கு கசக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆக்சுவலி உங்கள் அப்பாவுக்கும் யாரும் கிடையாது. ஸோ அவர் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணதுலேருந்து சின்ன வயசுலேருந்து ஒன்றா படித்த ஒரே காரணத்துக்காக அவருக்கு எல்லா ஹெல்ப்பையும் பண்ணி தங்கச்சியே கட்டி வச்சு வேணா அவ்வளோ நல்லவர் உங்கள் அப்பா. அதனால் ஸோ அவர் கூட டிஎஸ்பியாக தான் இருப்பார். உங்கள் அப்பா நல்லா உழைப்பாளி. அவர் வந்துட்டு நல்லா வந்துட்டு அவரோட எஃபெக்ட்டு நல்ல திறமைக்காகவே வந்துட்டு அவர் ஏஎஸ்பி ஆகிப்பார். ஸோ இதில் அவருக்கு சந்தோஷம் தான் ஜேகே அப்பாவுக்கு. ஸோ எல்லோரும் ஒரே குடும்பமாக இருந்திருப்பீங்க. இப்போ 2 பேரும் வந்துட்டு சம்மந்தி ஆக்கப்படுறது இன்னும் சந்தோஷம். ஸோ மொத்த குடும்பமும் சந்தோஷ களை கட்டுது. ஸோ இப்படியே போயிட்டுருக்கா. நீங்கள் மட்டும் இந்த கல்யாணத்தப்போ கொஞ்சம் நர்வஸாகவே இருக்கீங்க. என்னாச்சு அப்படின்னு சாரா கேட்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க. சாராவோ அப்படியே வந்துட்டு தயங்க வந்துட்டு அவளை நைஸாக கண்ணை காமிச்சு தனியாக கூட்டிகிட்டு போய் எப்படி நம்ம கட்டிக்கிறது அப்படின்னு சொல்ல, இப்போவே கட்டிக்கலாமாம்மா அப்படின்னு சாரா அவனை கட்டிப்பிடிக்க, அடிப்படி யாரையும் சொன்னா அப்போ வேணாட்டி போ, அதெல்லாம் இல்லடி போச்சு, நம்மளும் கல்யாணம் பண்ணி உள்ள குட்டி அப்படின்னு அவனை ஹக் பண்ண, அவளுக்கே இப்போ தானே கல்யாணம் ஆகுது, உன் தொங்கச்சிக்கு முடிஞ்சதும் நம்ம பண்ணிக்கலாம், ஆரம்பார் ஜாலியாக கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு இருக்கான், எனக்கு தான் பேசாமல் நான் முன்னாடி பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடா அடங்கு, இப்போ தானே என் அண்ணனுக்கும் அக்காவுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு, அடுத்து உன் தங்கச்சிக்கு ஆகுது, அடுத்து நம்மளும் பண்ணிக்கலாம், ஃபீல் பண்ணாத மாமா அப்படின்னு சொல்லி அவள் பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே நீங்கள் தான் பக்குன்னு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே கல்யாணத்தப்போ அப்படியே வந்துட்டு எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களுக்கு அந்த மெஹந்தி இதெல்லாம் வந்துட்டு முடிஞ்சு அப்போ அப்படியே ஜேகே தனியாக வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பாள். இதுக்கப்புறம் உனக்கும் எனக்குள்ளே எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது, நம்மளோட லைஃப் அப்படியே ஸ்டார்ட் ஆகணும் அப்படி இப்படின்னு பழசும் பேசிட்டு அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு அவங்க ஃபோரியலில் கிஸ் பண்ணி லவ் யூ பண்ணாட்டி இப்போ ஒரு செல்ஃபி எடுப்போமா அப்படிங்கிறான். ஏன் அப்படின்னு பார்க்குறீங்க, இதாண்டி நம்ம 2 பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடி பேச்சுலராக இருக்கிறது, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி ஆயிடுவோமே அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெமரி விடக்கூடாதுன்னு 2 பேரும் அப்படியே மெஹந்தியோட அப்படியே வந்துட்டு இங்கே சிரிச்சு நிற்க ஃபோட்டோ ஆகுது. ஸோ அதை வச்சு தான் இப்போ அப்படியே ஜேகே பார்த்துட்டு நேற்று சொன்ன மாதிரி இந்த நிமிஷத்தோடு நம்ம 2 பேரும் இனிமேல் வந்துட்டு பேச்சுலர் இல்லை, 2 பேருக்கு கல்யாணம் ஆக போகுது, நம்ம 2 பேரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவன் சிரிச்சுட்டு வரண்டி பொண்டாட்டி அப்படின்னு வந்து அப்படியே கம்பீரமாக மனவரையில் உட்காந்து மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கா. அவங்கள அழகாக வந்துட்டு ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. ஜேகே கண்ணே மேய்க்காமல் அவங்கள தான் பார்க்குறான், அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஸோ கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வைக்க, சரியில்லை செம்மையாக இருக்குடி அப்படின்னு அவன் கண்ணடிக்க, நீங்கள் ஷையாக இருங்க. ஸோ ஜேகேவோ வந்துட்டு அவங்க கழுத்தில் அப்படியே வந்துட்டு தாலியை கட்டி 3 முடிச்ச போட அடுத்த நிமிஷம் அங்கே அப்படியே வந்துட்டு ஐரா எல்லாரும் முன்னாடி இப்போ தெரியுறா. இவ்வளோ நேரம் ஒளிஞ்சிட்டு இருந்தவ கல்யாணம் ஆனதுமே அச்சத்தை போட்டுட்டு அம்மா அப்படின்னு வந்து நிற்க, அப்படியே ஜேகே அம்மாவும் ஷாக் ஆகிடுறாங்க. அவங்க அப்பா அதுக்கு மேலே ஆளாளுக்கு 2 பேரும் ஐரா அப்படின்னு ஓடி வந்து ஹக் பண்ண பின்னாடியே சுகா. ஸோ அப்படியே நிற்கிறாங்க. எல்லாருக்கும் ஒன்றும் புரியல, கையும் ஓடல காலும் ஓடல. அவங்கள அப்படியே வந்துட்டு ஜேகே பார்த்துட்டு இப்போ இறங்கி ஐரா கிட்ட கோவமாக வர, நீங்கள் தான் குறுக்க போந்து அவங்கள இங்கே இதை வர சொன்னதே நான் தான், ஏதோ பண்ணிடாத மாமா அப்படிங்கிறீங்க. வாட் அப்படின்னு பார்க்குறான். மாமா அது அப்படின்னு நீங்கள் சொல்ல வர ஜேகேக்கு செம்ம கோவம். அப்போ இவ ஓடி போவும் நீ தான் காரணமா? இல்லை மாமா அது அப்படின்னு நீங்கள் எது சொல்ல வந்தீங்க எதையுமே கேட்காம, இதுக்கு மேலே உனக்கும் எனக்கும் எதுவும் இல்லை, நேற்று வரைக்கும் உன்கிட்ட அவ்வளோ நேரம் பேசினேன் என்னடி, என்கிட்ட இவ வர்றதை பற்றி எதுவுமே சொல்லலை, அவ்வளோதானே நான் உனக்கு, இவ ஓடி போனனால நம்ம எவ்வளோ கேவலப்பட்டோம், குடும்பமே எவ்வளோ நிலக்குலைஞ்சு போச்சு, இவ்வளோ கொண்டு நிறுத்தியிருக்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லன்னு கோவப்பட்டு, இதுக்கப்புறம் நீ என் பொண்டாட்டி இல்லை நான் புருஷனும் இல்லைன்னு அன்னைக்கு குடும்பத்தை கூட்டிகிட்டு நான் வேணும் ஜேகே வேணும்னா என் கூட வாங்க, ஓடி போனவங்க பொண்ணு தான் வேணும்னா இங்கே இருங்க அப்படின்னு கோவமாக கிளம்ப, அவன் பின்னாடியே மொத்த குடும்பமும் பெட்டியை கட்டிட்டு கிளம்பியிருப்பாங்க. ஸோ இதில் அந்த குடும்பமே 2 இருக்கும். தாத்தா பாட்டி கூட உங்களோட தான் இருக்காங்க, இப்போ நீங்கள் தனியாக இருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மா நீங்கள் தாத்தா பாட்டி அப்புறம் அவங்க சின்ன மாமா குடும்பம்னு எல்லாம் ஒன்றா இருக்கீங்க. பெரிய மாமா மட்டும் தனியாக இருக்கா. அவருக்கோ தான் பையன் பொண்ணு ஓடி போய் கேவலப்படுத்திட்டா, தான் பையன் அசிங்கப்பட்டு நிற்கக்கூடாது, நம்ம ஃபேமிலி நம்ம பின்னாடி நிற்கும்னு நினச்சி அவன் தனியாக வந்துட்டான். பேசி சமாதானப்படுத்தலான்னு வந்தால் ஜேகேவோ எதுக்கும் சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல. ஏன்னா ஐரா அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு போனதை அவனால் ஏற்றுக்கவே முடியல. இத்தனை பேர் முன்னாடி எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க, உன் பொண்ணு ஓடி போயிட்டால ஓடி போய், அம்மா எத்தனை நாள் அழுதுருப்பாங்க. அப்பாவுக்கு அவரோட இதில் இருந்தே எவ்வளோ கேவலம், அதெல்லாம் நினைக்கும் போது அவனால் அதை ஏற்றுக்க முடியல. ஸோ ஐரா தரப்பில் என்ன பிரச்சனைன்னு கேட்காமே போயிருப்பான். நீங்களும் அப்படியே நிற்க, உங்கள் அம்மா வேற உங்களை கண்ணமாக அறைய விட்டு என்ன பண்ணி வச்சிருக்க ஐரா, இதெல்லாம் என்ன, ஏண்டி ஓடி போனேன் அப்படின்னு அவளுக்கும் 2 சாத்து விழுகுது. சுகாவோ அடிக்காதீங்கம்மா, நான் சொல்கிறத கேளுங்க,
இதுக்கும் இந்த பொண்ணுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஐராவை வந்துட்டு எப்படி அவர்கிட்ட வந்தா, அதுக்கப்புறம் எப்படி உங்ககிட்ட வந்தாங்க பேசினாங்கங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ காலேஜில் வந்துட்டு அவங்கள பார்த்துருப்பாங்க. அவங்க கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவங்களே பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் இப்போ வர வேணாம், கல்யாணத்தப்போ வந்தீங்கன்னா அங்கே எல்லோரும் இருப்பாங்க, அப்போ கண்டிப்பாக ஃபேமிலி ஏற்றுக்குவாங்கன்ட்டு நீங்கள் தான் அந்த ஐடியாவே கொடுத்துருப்பீங்க. ஸோ இந்த அளவுக்கு நடக்கும்னு எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, சுகா எவ்வளவோ நோ சொல்லியிருப்பார் ஐராவுக்கு. பிகாஸ் ஐரா பெரிய பணக்காரி, அவளுக்கு சொத்து சுகம் இருக்க மாட்டேன், நம்மளை மாதிரி ஏழெல்லாம் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் பொறுமையாக இருமா, நான் வந்து பேசுகிறேன். பட் ஐராவுக்கு தான் பொறுமையே இல்லை. எங்கே சுகா வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்குவாரோ தன்னை விட்டுட்டுங்கிற பயத்தில் அவரை தேடி ஓடினவ. அவள் பெரிய பணக்காரிங்கிறனால அவளுக்கு, அதுவும் இல்லாமல் அப்பாவும் மாமாவும் போலீஸ் வரியா, அதனால் அவளை ஆள் வச்சு கடத்திட்டானுங்க. ஸோ கடத்தினவங்க கிட்ட இருந்து சுகா காப்பாற்ற போராடுன்னு போராடி ஒரு வழியாக அவளை வந்துட்டு காப்பாற்றிருப்பார். அந்த மனுஷன் அவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து அவளை வந்துட்டு இங்கே வீட்டில் சேர்க்கறதுக்குள்ள பாடுபட்டிருப்பாரு. அதனால தான் அவரால் இத்தனை வருஷம் இங்கே வந்திருக்க கூட முடியாது. ஸோ எல்லாம் வந்துட்டு 3 வருஷத்துக்கு அப்புறம் அவரும் வந்துட்டு ஒரு வழியாக அவளை அங்கேருந்து, ஏன்னா கடத்தின கும்பல் பெருசு, கைமாற்றிட்டே இருந்திருப்பாங்க, அவளை ரொம்ப பாடுபட்டு தான் அந்த மனுஷன் காப்பாற்றிருப்பாரு. அந்த மனுஷனுக்கு இதில் எந்த இதுவும் கிடையாது. ஐரா அவர் மேலே உள்ள லவ்வில் ஓடி போய் கடைசியில் அவள் பிரச்சனையில் மாட்டி அவளை காப்பாற்றுறான்னு அந்த மனுஷன் பாடுபட்டு தான் கூட்டிகிட்டு வந்திருப்பார். வீட்டுக்கு வரலான்னா அவளோ எனக்கு பயமாக இருக்குது, எங்கள் வீட்டில் வந்து நம்மளை கொண்டுருவாங்கலாம் பயந்துட்டு அவள் வந்திருக்க மாட்டா. அவளால் தான் தயங்கி ஒரு வழியாக உங்கள் வீட்டிலே யார் தான் உன் பேச்சை கேட்பா, ப்ளீஸ் அவங்கக்கிட்ட பேசுன்னு சொல்லி ஒரு வழியாக அவளை தைரியப்படுத்தி, ஏன்னா ஐரா கொஞ்சம் பயந்த சுபாவம், அவளை தைரியப்படுத்தி கூட்டிகிட்டு வர. அவள் தான் வந்துட்டு உங்களை தான் ஹீரோ, அவள் தான் சின்ன பொண்ணு, அவகிட்ட பேசினா புரிய வைக்க முடியும், அவள் சொன்னால் எல்லாம் கேட்பாங்கன்னு, ஏன்னா நீங்கள் அந்த வீட்டுக்கே செல்லும், நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும்னு எல்லாம் சின்னதுலேருந்தே நினைப்பாங்க. அதனால் உங்கள் மூலியமாக வரலான்னு நினச்சி ஐராவும் சுகாவும் உங்களை வந்து பார்க்க ஃபஸ்ட்டு உங்களுக்கே ஷாக் தான். எங்கே இருந்து ஐரா, உன்னை எவ்வளோ நாள் தென்னும், தாத்தா பாட்டிலாம் உடஞ்சி போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள்லாம் சொல்லி மாமாலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமான்னு அழுக. சாரிடி, நான் இவரை தேடி தான் போனேன், ஆனால் இந்த குரூப்பில் மாட்டிக்கிட்டேன். என்ன அவனுங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடம் மாற்றினானுங்க, அப்பா கிட்ட தகவல் கொடுக்குறான்னு பார்த்தானுங்க. ஆனால் அதுக்குள்ளே இவர் வந்து என்னை தேட ஆரம்பித்ததுனால அவனுங்கனால அப்பா கிட்ட நெருங்க முடியல. இவர் என்னை பாடாப்பட்டு தான் காப்பாற்றினாரடி அப்படின்னு நடந்த பிரச்சனைலாம் ஐரா சொல்லுவோம். உங்களுக்கே புரியுது. ஸோ இத்தனை நடந்துமே அந்த மனுஷன் கண்ணியமாக கூட்டிகிட்டு வந்திருக்காரு, கல்யாணம் கூட பண்ணியிருக்க மாட்டார், அவளை பத்திரமா தான் வச்சுட்டு இருந்திருப்பார் இத்தனை நாளாக. ஸோ அதெல்லாம் ஐரா சொல்ல இவர் ரொம்ப நல்லவர்னு புரியுது. ஸோ மிடில் கிளாஸாக இருந்தாலும் அவர் கரெக்டாக இருந்திருக்காரு. அதெல்லாம் சொல்லி வீட்டில் சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஜேகே சண்டை போட்டு பிரிஞ்சு போயிருப்பான். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நீங்கள் பேசியிருக்கே மாட்டீங்க, உங்களுக்கும் கோவம். அது எப்படி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கேட்கல, கட்ட பொண்டாட்டி மேலே அவ்வளோதானே நம்பிக்கை, இவ்வளோ தானே இவன் வச்ச லவ் அப்படிங்கிற மாதிரி அந்த கோவத்தில் வந்துட்டானே தவிர உங்கள் மேலே லவ் அவ்வளோ இருக்குது, என்கிட்ட போய் சொல்லிட்டாலே, என்கிட்ட சொல்லலையேங்கிற வருத்தம் அவனுக்கு. ஸோ இப்படியும் வந்துட்டு பிரிஞ்சே இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி டயத்தில் தான் ஒரு வாட்டி வந்து ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கில் அப்படியே ஜேகே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வரும்போது நீங்களும் வந்துட்டு அங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை மீட் பண்ணிவிட்டு வரும்போது பார்த்துருப்பீங்க. அவனை தள்ளாடி நடக்க, அவனை போய் கைத்தாங்கலாம் பிடிச்சி, எதுக்கு மாமா அப்படி குடிச்சு அழிகிற அப்படின்னு சத்தம் போட, யார் நீ அப்படின்னு பார்த்தவனும், அட என் பொண்டாட்டி, பாடுறா இத்தனை நாள் புருஷன் மேலே இல்லாத அக்கறை இப்போ தான் வந்திருக்கு. ஆமாம், இவர் அப்படியே நான் பொண்டாட்டி மேலே அக்கறையில் வந்து பார்த்துட்டார்ல அப்படிங்க, ரொம்ப பேசாதடி அப்படின்னு அவங்ககிட்ட சண்டை போட ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் உங்களை சாரியில், என்னாடி நைட் நேரம் சாரியில் செம்மையாக இருக்க அப்படின்ட்டு அவங்கள்ட்ட அவங்கள மயக்கி அதில் தான் பேபி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த நைட்டு உங்களோட அப்படி இப்படி இருந்துட்டு அவனும் வந்துட்டு உங்களை கொண்டாந்து வீட்டில் இறக்கி விட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் நீங்களும் அவன் நினப்பா இருந்தாலும் வீட்டில் இதெல்லாம் சொல்லாமல் தான் இருப்பீங்க. திடீர்னு நீங்கள் டாக்டர் இல்லையா, அவங்களுக்கு தெரியாமையாக இருக்கும், நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனதான் வீட்டில் எல்லார் முன்னாடியும் நான் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் தூக்கி வாரிப்படுது. தாரா ஆரம்லாம் வந்து நீங்கள் இன்னும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, தங்கச்சி லைஃப் இப்படி இருக்குன்னு ஆரம் சொல்லிலாம் தாராவை வச்சுருப்பான். அவளுக்கோ அடி பாவி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அது அன்றைக்கி தெரியாமல் அப்படின்ட்டு அன்றைக்கி நடந்தது நீங்கள் ஜேகேவோட இருந்த சொல்ல உங்கள் அம்மாவோ, இப்போ என்னம்மா உன் புருஷன் தானே விடு, உங்கள் அப்பாவும் மாப்பிள்ளைக்கிட்ட நான் பேசட்டுமாம்மா அப்படிங்க, இல்லைப்பா நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி தான் அதை நீங்கள் வந்துட்டு இங்கே வந்திருப்பீங்க. அதை ஜிமின்னு புரிஞ்சுக்கிட்டு தப்பாக புரிஞ்சுட்டு உங்களை வச்சு அவனை வச்சு நீங்களாம் காமெடி பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ ஜிமின் கிட்ட கைரா இந்த செய்தியெல்லாம் சொல்லி முடிக்க, அட பாவிங்களா, முழு சோத்தில் முழு பூசணிக்காவை மறைக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் முழு குடும்பத்தையே மறைச்சிருக்கீங்களாடா, என்ன குடும்பம், கடைசியில் என்ன ஜோக்கர் ஆக்கிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அப்படியே கைராவை மறைக்க, இல்லை அண்ணனுக்கு தெரிஞ்சால் கோவப்படும், சரி அவங்க 2 பேரை பற்றி சொல்ல வேணாம், தெரியும் போது தெரிஞ்சுக்கிட்டும் நான் விட்டேன், கடைசியில் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் என்னத்தை கண்டேன் அப்படின்னு கைரா சொல்ல, வேளாங்குடி நல்லா குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும், ஐயோ இப்போ அந்த பொண்ணை மூஞ்சில் நான் எப்படி முழிப்பேன், அந்த பிள்ளை என்னை என்ன நினச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் புலம்ப அப்படியே வந்துட்டு கைராவோ, அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டான், அவள் ரொம்ப நல்லவ, இப்போ சொல்லு எல்லா வெங்காயத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ கடுப்படிக்க, சரிங்க விடுங்க, எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஒன்று சொல்லணும், என்ன அப்படின்னு பார்க்க, அது
நான் இப்போது என்னடி இழுக்கிற? நமக்கு 2வது பேபி வரப்போகுது. எதை ஏங்க பதறீங்க? ஏண்டி ஃபஸ்ட்டு பெற்று போட்டே நான் தான் பார்க்குறேன், இப்போ 2வது அப்போ நான் தானே பதறணும்? பெக்கிற நானே பேசாமல் இருக்கேன், வளர்க்குற நான் தாம்மா அழுகணும் அடிக்கிறான். உங்களை அப்படின்னு மறைச்சு பார்க்க, சரி சரி விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அப்படியே வந்துட்டு அந்த டே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஜேகே வந்துட்டு எல்லார்ட்டையும் வந்து நாளன்னைக்கு கல்யாணம் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ கல்யாணத்துக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டு. ஆனால் இந்த நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க கேள்விப்பட்டதும் என்ன இருந்தாலும் அத்தை மாமா இல்லையா, மனசு துடிக்கும்ல. மாமா வந்துட்டு நீ உன் பிள்ளைய போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுற அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க, நேற்று கேள்விப்பட்டதுலேருந்து போய் பார்க்கணுன்னு தான் மனசு அடிச்சுக்குது. எனக்கு அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்து வாழ வைக்கணும்னு தான் ஆசை. இந்த இவன் வாய்க்கு பயந்துட்டு தான் இருந்தேன். கடைசியில் பார்த்தா இந்த நாய் என்ன வேலை பார்த்துருக்கு, நம்மள விலகிருங்கன்னு இது மட்டும் பொண்டாட்டி கூட போயிட்டு வந்திருக்கு. சரி சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்க. சரி போயிட்டு வந்துட்டு சொல்லு, நானும் ஒரு நாளைக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவர் டியூட்டி இருக்கனால கிளம்பிடுறாரு. ஸோ அப்படியே வந்துட்டு அவங்க அத்தையோ கைரா கிட்ட பிள்ளைய நைஸாக மாப்பிள்ளை கிட்ட தள்ளி விட்டு வாடி, போய் நம்ம ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, அங்கே தானே அக்காவும் இருக்கா, அவளையும் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஜிமின் கிட்ட, ஏங்க நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறோம், பையனை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோங்க அப்படிங்க. அடியே சீக்கிரம் வந்துடுடி அப்படிங்கிற மாதிரி ஜிமினும் குழந்தைய பார்த்துக்க. ஏன்னா அவனுக்கு தலையில் தான் எப்பவும் கட்டி விட்டு போகிறனால அவனுக்கு பெருசாக தெரில. டே மாவனே நம்ம 2 பேர் தான்டா இன்றைக்கி, எல்லாம் கிளம்பிட்டாங்க அப்படின்னு அவன் பையனோட விளையாண்டுட்டு இருக்கான். ஸோ இங்கே அப்படியே வந்துட்டு கைராவும் அவங்க அம்மாவும் பதுங்கி அப்படியே ஜேகேக்கு தெரிஞ்சால் திட்டுவானோங்கிற பயம். ஸோ அதனால் அப்படியே வந்துட்டு கோவிலுக்கு போகிறோன்னு போய் சொல்லிவிட்டு, ஏன்னா ஜிமின்ட்டு சொன்னால் வளரிடுவான்ட்டு சொல்லாமையே 2 பேரும் உங்களை பார்க்க வராங்க. நீங்களும் வந்துட்டு கல்யாண வேலையில் பிஸியாக இருக்கீங்க. ஸோ காலிங் பெல் சவுண்ட் கேட்டதும் வந்து கதவு தந்தா அத்தையும் கைராவையும் பார்த்து, அத்தை அப்படிங்கன்னு அப்படியே பார்க்குறீங்க. ஏம்மா உள்ளே கூட கூப்பிட மாட்டியா அப்படின்னு அத்தை சொல்ல, ஐயோ அத்தை அப்படிலாம் இல்லை, உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட. கைராவோ ஏண்டி என்கிட்ட கூட சொல்லலைல்ல அப்படிங்கிறா. நீ மட்டும் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு நீங்கள் கேட்க, சாரிடி அப்படின்னு அவள் ஹக் பண்ணிக்க. நீங்களே ஹக் பண்ணிக்க. இப்போது உள்ளேருந்து ஐரா சவுண்டு கேட்டு வெளியே எட்டி பார்க்க, ஐராவை அவங்க அம்மாவை பார்த்தது குடுக்குன்னு ஓடி வந்து அம்மா அப்படின்னு ஹக் பண்ணிக்க. அவங்களும் அக்கா தங்கச்சி கட்டி பிடிச்சி அழுகிறாங்க அம்மா அப்படின்னு ஒரு இதாக இருக்கா. இப்போ மொத்த ஃபேமிலி ஃபுல்லாக நிற்கிதாங்க. எல்லோரும் அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த பையன் எங்ககிட்ட சொல்லவே இல்லை, மாசமாக இருக்கியாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அத்தை. வயிறுமா இருக்கிற புள்ள நல்லது கெட்டது ஆக்கி போடுறீங்களா மதனி அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மாவை பார்க்க, அதெல்லாம் செஞ்சு தான் போட்டுட்ருக்கேன் மதனி அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ இப்படி எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும் போது ஆரம் வந்து வெளியில் ஜேகேவை மீட் பண்ணிப்பான். வீடு வரைக்கும் வந்துட்டு போகிறது, அவள்கிட்ட கொஞ்சம் பேசலாம்ல, அவளுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படிங்க. ஜேகேவோ அது கல்யாணத்தப்போ பார்த்து பேசிக்கிறேனே, ஏன்டா எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் ஏன்டா மூச்சை தூக்கி வச்சிட்ருக்க? அது இல்லைப்பா, திடீர்னு வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வந்து பேசு அப்படின்னு வழியக்க அவனை பிடிச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரேன். ஸோ ஜேகேவோட வண்டி சவுண்டு கேட்டது உங்கள் அத்தையும் கைராவும் திருத்திருன்னு மொழிக்கா என்னாச்சு அப்படிங்கிறீங்க. ஐயோ அவன்கிட்ட சொல்லாமல் வந்துட்டோமா, ஐயோ அப்படின்னீங்க. ஏன்னா அவன் கோவத்தை பற்றி தெரியும், இன்னும் அவனுக்கு உண்மை தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ கோவப்படுவானோ நீங்களும், ஐயோ அத்தை இப்போ என்ன பண்ணுறது, ஐயோ நாங்கள் போய் ஒளிஞ்சிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிற அவசரத்தில் கீழே இந்த சுகர் ரூம் தான், அந்த ரூம்குள்ளே ஓடிட. ஐயோ அத்தை அது மாமா அப்படின்னு எதுவும் சொல்ல வரீங்க, அதுக்குள்ளே அவங்க குடுக்குன்னு ஓடி போய் நீங்கள் டக்குன்னு கதவை சாத்திட்டு அப்படி நின்றுக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு இப்போ ஆரம் ஜேகே வர, சுகாவும் வந்துட்டு ஏதோ ஒரு வேலையாக வெளியே போனவன் திரும்பி வரான் ஏதோ எடுக்கிறதுக்காக. ஸோ அப்படியே ஜேகே உள்ளே வரும்போதே 2 செப்பலை பார்க்குறான். என்னடா இது நம்ம வீட்டில் இருக்க மாதிரி இருக்கேன்னு அவன் நோட் பண்ணிக்கிட்டே தான் உள்ளே வரான். வந்ததும் அப்படியே மொத்த குடும்பமாக அவனை வாங்க மாப்பிள்ள அப்படின்னு கூப்பிட்றாங்க அவங்க அம்மா. ஸோ உங்கள் அப்பா வீட்டில் இல்லை, மற்றபடி நாங்கள் வந்துட்டு ஃபோன் நோண்டிகிட்டு இருந்தோம். அப்படி நிமிந்து பார்த்து, வாடா மாப்பிள்ள இப்போ தான் வீடு வர வழி தெரிஞ்சுதோ, அவன் எங்கே வந்தான், நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு ஆரம்பில் வர. வழியக்க போய் நீ தான் வம்பு எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஸோ ஜேகேவும் உள்ளே வரான். அப்படியே அவன் பாரு உங்கள் மேலே தான். நீங்கள் குறுகுறுன்னு அப்படியே பார்க்குறீங்க. அவனை என்ன திருட்டு மொழி முடிச்சிட்ருக்கா அப்படின்ட்டு ஏதோ திருட்டு கொட்டை வேலை பார்த்துட்ருக்குதுங்க. எங்கே நம்ம வீட்டாகிட்டா 2 வந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு, செருப்பு வெளியே கிடக்க ஆளுங்களை காணோம் அப்படிங்கிற மாதிரி அவனும் நோட்டை விட்டுட்டே வந்து ஹாய் அப்படின்னு வந்து உட்காரான். ஸோ உள்ளேருந்து தாராவோ காஃபியோட அப்படியே வந்துட்டு 2 பேரும் வந்திருக்காங்கன்னு காஃபி போட்டு வந்திருப்பா. ஸோ 2 காஃபியோட வெளியில் வந்தவ எங்கே 2 பேரும் அப்படின்னு கேட்க, உங்களை பார்த்தா நீங்கள் அப்படியே கண்ணை காட்டுறீங்க. அங்கே ஜேகே இருக்கிறத, ஜேகே வாடா தம்பி இந்தா காஃபி எடுத்துக்கோ. என்னக்கா நான் வருவேன்னு மோப்பம் பிடிச்சா என்ன, காஃபிலாம் போட்டு ரெடியாக இருக்கேன். இல்லை தம்பி அது இது வந்து அது தயாங்க்கு போட்டேன் எது எனக்கா அப்படின்னு நான் பார்க்க, டே நீ வேறு அப்படின்னு அவனும் புரிஞ்சுட்டு ஆமாம்மா எனக்கு தான், அது எதுக்கடா உனக்கு 2 காஃபி அப்படின்னு ஆரம் கேட்க, இந்த மனுஷன் வேறு இதிலெல்லாம் அறிவாக பேசுவார் அப்படின்ட்டு ஆரம் அப்படியே முறைக்க, இப்போ எதுக்கு என்ன முறைக்கிறா அப்படிங்க. தயாங் நான் 2 குடிப்பேன் 4 குடிப்பேன், ஏன் என் வீட்டில் எனக்கு டீ குடிக்க கூட இது இல்லையா அப்படி இப்படின்னு அவன் பேச,
இப்போ எதுக்குடா தேவையில்லாத உங்களுக்குற ஜேகேக்கு சிரிப்பு தான் வருது. குடும்பமாக சேர்ந்து என்ன தான் பண்ணுறீங்கன்னு பார்க்க ஆகணும். சரி சரி விடு மச்சான், ஃபீல் பண்ணாது. இப்போ என்ன இந்த காஃபி நான் குடிக்கவா இல்லை உனக்கே வேணுமா? இல்லை இல்லை நீ ஒன்று எடுத்துக்கோ, நான் ஒன்று எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங்கும். ஒன்றும் சொல்ல முடியாமல் அவங்க ஜேகேவும் அந்த காஃபியை குடிச்சிட்டு எவ்வளோ நேரம் உள்ளே இருக்கீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்க. வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைக்கு காஃபியோட முடிச்சுக்குவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்க, ஐயோ இல்லை மாப்பிள்ள அப்படிலாம் இல்லை, சாப்பிட்றீங்கன்னா சாப்பாடு. ஐயோ அம்மா நீ வேறு அத்தை உள்ளே இருக்காங்களே நீங்கள் திருத்தணும் முழிக்க என்னடி பண்ணுறதுன்னு உங்கள் அம்மாவும் வாய் விட்டு கேட்குறான். போன வரட்ட முடியுன்னு சாப்பாடு ஏதோ ரெடி ஆகிட்டு இருக்கு மாப்பிள்ள, சாப்பிட்டே போ. அப்போ சரி நான் சாப்பிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சுகாவும் ஏதோ வேலை விஷயமா வந்தவன் அப்படியே அவன் ரூம்குள்ளே போக பார்க்க, ஐயோ இவரை ஆடிட்டு நீங்கள் குறுக்க போய் அண்ணன் அப்படின்னு நிற்க, தள்ளுமா ரூம்குள்ளே போகணும். அப்புறம் போங்களே. ஏம்மா என் ஷர்ட்டில் காக்கா ஒரு மாதிரி இது பண்ணி வச்சுமா, அதான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண தான் போகிறேன், நீ தள்ளினா நான் உள்ளே போய்க்குவேன். ஐயோ அங்கே போகக்கூடாது அண்ணா. ஏம்மா இந்த ரூம் தானே எனக்கு கொடுத்தீங்க ஐரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் முழிக்க ஐராவா, அது ரூமில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கங்களேன். ஓ ரூமில் ஏன் ட்ரெஸ் எப்படிமா இருக்கும் அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்க. ஜேகேக்கு சிரிப்பு வருது. அவனும் மாமா அதுவா நீங்கள் உள்ளே போகக்கூடாது தான் இவங்க இத்தனை நாளாக கட்டுறாங்க. எது நான் போகக்கூடாதா? நான் ஏன் போகக்கூடாது அப்படின்னு சுகா கேட்க, அதுவா உள்ளே போனீங்கன்னா தெரியும் அப்படின்ட்டு உங்களை ஜேகே அப்படியே ஹிப்போட கால் பண்ணி வாடி இந்த பக்கம் அப்படின்னு அவங்கள அப்படியே ஹிப்போட கால் பண்ணி அவன் தூக்க, ஐயோ போகக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே நகர பார்க்க ஜேகே இப்போ மட்டும் நகர்ந்த எத்தனை பேர் இருந்தாலும் கவலை இல்லை, லிப்பில் கிஸ் அடிச்சிடுவேன், அத்தையும் செஞ்சாலும் செய்வான் அப்படின்னு அதுக்கு மேலே நீங்கள் நகராமல் ஐயோ அடியோன்னு புலம்பிகிட்டே இருக்க. சுகாவோ ஒன்றும் புரியாமல் எதுக்கு இந்த பிள்ளை இப்படி வியர்டாக பிஹேவ் பண்ணுதுங்கிற மாதிரி கதவை திறந்தா அங்கே இவ்வளோ நேரம் ஒரு ஓரத்தில் பள்ளி மாதிரி கயிறாமல் அவங்க அம்மா ஒளிஞ்சிட்டு இருந்தவங்க ஐயோ அப்படின்ட்டு அந்த அவங்களுக்கும் சுகா வேற ஷர்ட்டை கட்டிட்டு உள்ள வர ஐயோ அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படின்ட்டு அவரும் பயந்துட்டு யாருமா நீங்கள் அப்படின்னு பார்க்குறாரு. நல்லது நான் தான் அவங்க மாமியார். எது ஓ ஐராவோட அம்மாவும் தங்கச்சியுமா சுத்தம் இதுக்கு தான் உள்ளே போவாதண்டாளுங்களா, சிக்னல் பண்ணியிருந்தாலும் அது புரிஞ்சிருக்குமே. சுகா வாங்கம்மா அப்படின்னு கூப்பிட, வணக்கம் மாப்பிள்ள அப்படின்ட்டு அவங்களும் அப்படியே அட ஜேகே நீயாப்பா? ஆமாம் நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. தெரியாது அதெல்லாம் சரி, எல்லோரும் வெளியே இருக்காங்க, நீங்கள் 2 பேரும் நான் ரூம்குள்ளே பண்ணுறீங்க. அது சுற்றி பார்க்க வந்தோம். ஆமாம் இந்த ரூம் தாஜ்மஹால் சுற்றி பார்க்க வந்தீங்க அம்மாவும் மகளும். திருட்டு கொட்டைங்களா அப்படின்னு அப்படியே ஜேகே மறைக்க, தீ வசமாக சிக்கிட்டோம் அப்படின்ட்டு அண்ணே அது இந்த அண்ணியை பார்க்க வந்தோம். அதை சொல்ல வேண்டியது தானே, என்னமோ உங்களை நான் கொடுமைப்படுத்தி ஜெயிலில் வச்சுருக்க மாதிரி 2 பேர் சீனை போட்டுட்ருக்கீங்க அப்படிங்க அப்படின்னு 2 பேரும் வழியே வெளியே வாங்க அப்படின்ட்டு ஜேகே கூப்பிட்டு, ஏண்டி இவங்களுக்கு நீ ஆளையும் மண்டைங்களையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, அதான் கண்டுபிடிச்சிட்டே அப்புறம் என்ன அப்படின்னு நீங்கள் மறைக்கிறீங்க. ஸோ வந்துட்டு இப்படி எல்லோரும் கலகலப்பாக பேசிகிட்டு இருக்க. இப்போது அப்படியே கைராவோ, ஏங்க நான் இங்கே அண்ணி வீட்லேயே சாப்பிட்டு வந்துடுறேன், நீங்கள் சாப்பாடு சமைச்சு வச்சுருக்கேன் சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்ல, எதே அண்ணி வீடா எங்கடி போயிருக்க அப்படின்னு ஜிமின் கோயிலுக்குள்ளடி போகிறேன்னு சொன்னேன். அதுவா சும்மா ஜேகேக்கு தெரிஞ்சால் திட்டுவான், அதான் உங்ககிட்ட அப்படி போய் சொல்லிட்டு அதுக்கு அவன்கிட்டலடி போய் சொல்லணும், நீங்கள் தான் வளருவாயாச்சே வளரிட்டீங்கன்னா அடி பாவி என்னடி என்னை விட்டுட்டு குடும்பமாக போய் அங்கே விருந்து திங்கிறீங்களா? முடியாது நெவர். அப்போ பையன் தூக்கிட்டு இருந்தோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்து குழந்தைய ரெடி பண்ணி இங்கே தூக்கிட்டு வரேன். ஸோ மொத்த குடும்பமாக எல்லோரும் சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்போ உங்கள் அப்பா உங்கள் மாமான்னு எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ எல்லாருக்கும் நிம்மதியாக இருக்குது. தாத்தா பாட்டிக்கு அதுக்கு மேலே சந்தோஷம். எப்படியோப்பா இவள் கல்யாணத்தில் எல்லோரும் இருக்கணும்னு நினச்சோம் வந்துட்டீங்க அப்படின்னு பாட்டியும் தாத்தாவும், ஆமாப்பா கண்ணை மூடுறதுக்குள்ளே என் குடும்பம் திரும்ப ஒன்று சேரணும்னு நினச்சேன், சேர்ந்துருச்சு அப்படின்னு அவரும் சந்தோஷப்பட. ஸோ ஒரு வழியாக இப்போ ஐராவுக்கும் சுகாவுக்கும் தான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு எல்லாேருக்கும் பத்திரிக்கைலாம் கொடுத்து ஒரு வழியாக ஜேகே உண்மை தெரிஞ்சனால அவனும் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டு அப்புறம் ஐராவையும் ஏற்றுக்கிறான். ஒரு வழியாக அவங்களுக்கு வந்து நல்லா கிராண்டாகவே மேரேஜ் நடக்குது. அப்படியே வந்துட்டு இப்போ சுகா ஐரா காலத்தில் 3 முடிச்சு போட, ஐராவோ அழுகியோடு அவரை பார்க்க ஃபோர்கில் கிஸ் பண்ணி, நீ எப்போ என் பொண்டாட்டி தான், அது கல்யாணம் ஆனாலும் சரி ஆகலாட்டியும் சரி, உன் குடும்பமே எதிர்த்துருந்தாலும் உன்னை தாண்டி கட்டியிருப்பேன், எதுக்குடி என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, அதெல்லாம் இல்லை நம்பிக்கை எல்லாமே எத்தனை நாள் இருந்தேன், என்னால் உங்களுக்கு எதுவும் ஆயிருமோன்னு தான் பயந்தேன், உன் குடும்பம் ரொம்ப நல்லவங்கடி, நல்லவங்களை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு வழியாக அவர் எல்லா காலையும் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கிறாரு. அவனோட கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சதும் எப்படியும் உங்களை ஜேகே வீட்டுக்கு கூப்பிடான்னு பார்த்தா அவனுக்கோ ஈகோ, இவள் என்னை புருஷன் கூட சொல்ல மாட்டேங்கிறா, இவளை எதுக்கு நான் கூப்பிடணும், அவளே வரட்டும் அப்படிங்கிற மாதிரி அவன் நீங்களும் பொறுத்து பார்த்து விட்டு கொடுத்து போகிறனால ஒன்றும் கெட்டு போயிட மாட்டேன்னு, அந்த மனுஷன் என்னை கூப்பிட்ற தெரியல நானே போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ரெடியாக தாங்க தான் ஊருக்கு முன்னாடி வா உன்னை கொண்டு போய் விட்டு வரேன். நீ என்னடா அண்ணா எனக்கு முன்னாடி ரொம்ப வேகமாக நீ வர,
எலி எதுக்கு திடீர்னு 8 முளை வெட்டி கட்டுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சந்தேகமாக பார்க்க சந்தேகமே வேணாம். ஆமாம், நீ இங்கேருந்து கிளம்புனாதான் அத்தா எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. எல்லாரையும் இது பண்ணிவிட்டு என்னை மட்டும் செட்டில் பண்ணாமே வச்சுருக்காங்க. என் சாரா குட்டி பாவம்ல, அடைச்சி இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா அப்படின்ட்டு நீங்கள் சிரிச்சிட்டு சரிடா அண்ணா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல தாங்க உங்களை கூட்டிகிட்டு வந்து அப்படியே விடுறான். நீங்கள் அப்படியே உள்ளே வர அத்தையும் அங்கே நிலமா அப்படிங்க மறுபடியுமா அப்படின்னு தாங்க மொழிக்க ஆராத்தி எடுக்கணும்ப்பா அப்படின்ட்டு ஆராத்திலாம் எடுத்து வாமா வலது காலை வச்சு அவர் இல்லையா அப்படிங்கிறீங்க. அவன் இன்னும் வரலம்மா. சரி நான் வந்தது சொல்லாதீங்க அத்தை, என்ன அவர் கூட்டிகிட்டு வரமா தெரியல, அதான் நானே வந்துட்டேன். அவன் இப்படி தான் சரியான திமிர் பிடிச்சவன். நீ வந்துட்டால கண்ணு இல்லை சரியாயிரும் அப்படின்னு அவங்களும் சரிடா நீ ரூமுக்கு போ அப்படின்றாங்க. ஸோ நீங்களும் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுக்க சாப்பிட்டுட்டு அப்படியே கட்டிலில் படுத்துட்ருக்கீங்க ஃபோனை நோண்டிக்கிட்டு. ஸோ ஜேகே வரான். வந்ததும் அவனும் அப்படியே ரூம்குள்ளே வந்தவனா ஷாக்கு ஆவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் ஷாக்லாம் ஆகலை. ஜஸ்ட் உங்களை அப்படியே பார்த்துட்டு அவன் பாட்டுக்க பாத்ரூம்குள்ளே போக என்ன இந்த மனுஷன் நமக்கு என்னென்னு போகிறான், நம்மளை பார்த்தா ஷாக் ஆகலை, ஏன் எதுன்னு கேட்பான்னு பார்த்தா ஒன்றும் கேட்கல அப்படின்னு நீங்கள் முழிச்சிட்ருக்க. குளிச்சுட்டு டவலோட வந்தோம் கதை சாத்தி. அங்கே மேடம் இப்போ தான் புருஷனை பார்க்கணுன்னு தோணுச்சோ? ஐயோடா எனக்கு அது தோணுச்சு, சாருக்கு அது கூட தோணலையே. நீயா வருவேன்னு தாண்டி பார்த்தேன் அப்படிங்க. ஓ அப்போ கூட நீங்கள் இறங்கி வர மாட்டீங்க? அப்படிலாம் இல்லையே. கிழிச்ச உள்ளே பிறக்கிற வரைக்கும் நீ எங்கே என்ன இதுக்கு பண்ணியிருக்க போகிற? ஏதோ அதுவே ஆக்சிடெண்ட்டாக நடந்துருச்சு, இல்லைன்னா என்னை ஒதுக்கி வச்சுருந்துருப்பீங்கல்ல. யார் சொன்னா? அது ஏதோ அன்றைக்கி கோவத்தில் முடிவெடுத்துட்டேன். அதுக்கப்புறம் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு சேரணுன்னு தான் நினச்சேன். ஆனால் நீ தான் கொஞ்சம் திருப்பி போனேன். எனக்கு ஈகோ இருக்காதா? நீ என்னை எங்கேயுமே புருஷன்னு சொல்லாத போது நான் மட்டும் ஏண்டி உன்னை பொண்டாட்டி சொல்லணும்? அதுதான். மற்றபடி நீ இல்லாத என் லைஃபே கிடையாது. நீ இல்லைனா கல்யாணமே படிக்காமல் இப்படியே இருந்திருப்பேனே தவிர இன்னொருத்தையை நினச்சி பார்க்க மாட்டான் இந்த ஜேகே. அதுதான் தெரியுமே, தெரிஞ்சுக்கிட்டே உங்களுக்குறல்ல அப்படின்ட்டு அப்படியே இப்போ நீல் டவுன் பண்ணி உங்கள் வயிற்றில் சாரி குட்டி, உங்கள் மம்மியை வழி கொண்டு வர எனக்கு ஒரு வழி தெரியல, அதுதான் கொஞ்சம் ஒரு ஓவராக நடந்துக்கிட்டேன். சாரி பட்டோ, என்னால் மம்மி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பா, நீங்களும் தானே அப்படின்னு வயிற்றில் அப்படியே கிஸ் பண்ண ரொம்ப தான் அப்படின்ட்டு நீங்கள் திரும்ப அப்படியே கொஞ்சம் போயிருக்கேன்டி. ஃபர்ஸ்ட் நைட் கூட நடக்கலை. எது அன்றைக்கி காருக்குள்ளே கசமுசா பண்ணல அதில் தானே வந்துச்சு இது அப்படின்னு நீங்கள் வயிற்ற கட்ட. அது ஏதோ நைட்டில் போதையில் ஒன்றும் புரியல. இப்போது நல்லா பார்க்கலாமா அப்படிங்க. ஐயா போங்க, நான் ஒன்றும் அதுக்கு வரல, நான் அதுக்கு தானே வந்திருக்கேன் அப்படின்னு அவனும் அப்படியே சாரியை பிடிச்சி இழுத்து உங்கள் மேலே அப்படியே விழுக. தள்ளு மாமா ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் திரும்பி படுக்க. சரிடி சாரி அப்படின்னு உங்கள் காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்க உங்களுக்கு சிரிப்பு வந்துடுது. அம்பிட்டு என்னடா உனக்கு கோவம்? சாரிடி சாரி 1000 சாரி அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணி அப்படியே உங்களை சமாதானப்படுத்துகிறான். ஸோ 2 பேரும் ஹாப்பியாக இருக்கீங்க. எல்லோரும் மொத்த குடும்பமும் இப்போ நிம்மதியாக இருக்கா. தேங்க் அடுத்தது கல்யாணம் பண்ணுறதுக்கு சாராவை பொண்ணு கேட்டு அப்படி அவங்களுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லோரும் கல்யாணத்தில் பரபரப்பாக இருக்க. அங்கே தயாங்கோ எல்லோரும் அடுத்த குழந்தையே ரெடி பண்ணிட்டானுங்க, நமக்கு இன்னும் ஒன்றுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டுருக்க. சாராவோ ரொம்ப நடிக்காத மாமா, அன்றைக்கி கெஞ்சு நீ என்னை கெஞ்சி நீ மேலேயே முடிச்சுக்கிட்டீல, என்னடி சொல்கிற? எத்தனை 2 நல்ல வேலை கல்யாணம் பண்ணுறானுங்க, இல்லை இவனா கண்டுபிடிச்சா மிதிச்சிருவானுங்க. கஷ்டப்படாத மச்சான் நான் கேட்டேன் அப்படிங்க. ஐயோ அப்படின்னு தேங்க் திரும்ப அங்கே அப்படியே ஜேகே நான் கேட்டேனே அப்படிங்கிற மாதிரி நிற்கிறான். டே யார்ட்டையும் சொல்லிடாதடா. சரி பொழைச்சிப்போ அப்பாடா அப்படின்னு இருக்க. இப்போ அப்படியே அவனோட கல்யாணத்தை எல்லோரும் நின்று பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே தாங்கோ அப்படியே தாலி எடுத்து சாரா கழுத்தில் கட்டி இப்போ ஓகேவாடி அப்படின்னு பார்க்க சாராவுக்கும் சந்தோஷம். ஏன்னா அவளுக்கு வேறு குழந்தை வயிற்றில் இருக்கிற எங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சு பிரச்சனை ஆயிருமோன்னு பயந்துருப்பா. அதுக்குள்ளே கல்யாணம் நடந்தது நிம்மதியாக இருக்குது. தேங்க் அதே தான் அவங்களுக்கும் ஒரு வழியாக கல்யாணம் ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் தேக்கி வச்சதெல்லாம் அவளை தூக்கிட்டு போய் அவனும் கிஸ் பண்ணி அப்படியே அவங்களோட இதை ஆரம்பிக்க. இங்கே சுகாவோ ஐராவோட நிம்மதியான ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஐராவுக்கு தன்னோட லவ் அது மட்டும் இல்லாமல் குடும்பம் கிடைச்ச சந்தோஷம். தாராவுமே கன்சீவ் ஆகியிருக்காங்க. ஸோ அதை ஆரம்பிக்கிட்ட சொல்ல அவருக்கும் ஆனந்த கண்ணீர். அவரோ ஒய்ஃப் கிட்ட ரொம்ப மன்னிப்பு கேட்க பரவாயில்ல விடுங்க, ஃபேமிலிக்காக தானே பண்ணீங்க அப்படின்னு ஒரு வழியாக கன்வின்ஸ் ஆகிறாங்க. ஸோ ஜிமீனுக்கு ஆல்ரெடி 2வது குழந்தை பிறந்துருச்சு தேங்க் கல்யாணத்துக்குள்ளே. ஆனால் அதுக்குள்ளே இப்போ மறுபடியும் ஏங்க உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு என்னடி அப்படின்ட்டு அவனும் அப்படியே கீழே குனிஞ்சு பசங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே அப்படியே கேட்க அது இப்போ 3 எதை அப்படின்னு ஜிமின் நெஞ்சில் கை வச்சிடான். என்னங்க பிடிக்கலையா அப்படின்னு பார்க்க எது பிடிக்கலையாவா? எடி பெத்து நீ போட்டுருவ வளர்க்குறது நாளில் அப்போ வேணாட்டி போடா. சும்மா சொன்னாடி, எத்தனை வேணாலும் பெற்று போடு, வளர்க்க மாமா ரெடி அப்படின்னு அப்படியே ஜிமினோ கைராவை தூக்கி கொஞ்சிகிட்டு இருக்கான். இங்கே நீங்களும் ஜேகேவுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே டயர்டாக வரான். குழந்தை தூங்கிடுச்சா அப்படின்னு பார்க்குறான். பாப்பா தூங்கிட்டா அப்படிங்கிறீங்க. ஆக்சுவலி உங்களுக்கும் குழந்தை பிறந்துருச்சு. ஸோ கேர்ள் பேபி அழகாக தூங்கிட்டு இருக்க. ஜேகேவோ சரிடி
ரொம்ப டயர்டாக இருக்க போல தூங்கு அப்படின்னு உங்கள் 4 இயரில் கிஸ் பண்ணேன். மாமா அவன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறீங்க. என்னடி அப்படிங்கிறான். அது பையன் வேணுமா பொண்ணு வேணுமா அப்படிங்கிறீங்க. எது அப்படின்ட்டு நிஜமாவா திரும்பவுமா அப்படின்னு கேட்குறான். அவனுக்கும் சந்தோஷம் தாங்களே. அப்படிங்கிறீங்க. ஐயோ எது வந்தாலும் ஓகேடி பேபி நிறைய பெற்று போடலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள ஹக் பண்ணி உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணி லவ் யூடி பொண்டாட்டி உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறான். அது சரி அப்படின்ட்டு நீங்களும் நானும் தான் அப்படின்னு அவனை கிஸ் பண்ணுறீங்க. ஸோ கோவத்தினால தான் டாக்டருக்கு படித்து டாக்டராயுமே வேலை வேணான்றது இருப்பாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல் உங்களோட தான், அதை நீங்கள் தான் வந்துட்டு இது பண்ணிட்டு இருந்துப்பீங்க. உங்கள் மேலே உள்ள விருப்பில் அங்கே வரவே கூடாதுன்ட்டு இவனும் வந்துட்டு கம்பெனியை கையில் எடுத்திருப்பான். ஸோ இப்போவும் வந்துட்டு அவன் கம்பெனியை பார்த்துக்க நல்லபடியாக தான் கம்பெனி ரன் ஆகிட்டுருக்கான். அவன் ஒரு பக்கமும் தாரா ஒரு பக்கம்னு அந்த கம்பெனியை நல்லா டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ உங்களோட தானே வந்துட்டு ஹாஸ்பிட்டல், அதனால் நீங்கள் சாராவும் சேர்ந்து தான் அந்த ஹாஸ்பிட்டலை 3 பேர் சேர்ந்து தான் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிறீங்க. அதுவும் நல்லபடியாக தான் இருக்குது. ஸோ வந்துட்டு இப்படியே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டாலும் ஜேகே வந்துட்டு திரும்ப டாக்டர் ஆக மாட்டேன் அப்படின்ட்டு அவனும் வந்து பிஸ்னஸை தான் பார்த்துக்கிறான். உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, நீங்கள் டாக்டராகவே உங்கள் வேலையை தொடர்ந்துட்டுருக்கீங்க. உங்களோட நல்ல ஒரு புரிதலோட உங்களோட லவ் டெவலப் ஆனதுனால மறுபடியும் கன்சீவ் ஆகிருக்கீங்க. அதை தான் ஜேகே கிட்டே சொல்ல அவனுக்கும் சந்தோஷம் தாங்கலை. லைஃப்பில் இனி கல்யாணம் குழந்தை குட்டின்னு இல்லாமல் இப்படியே போயிடும் உங்கள் நினப்பிலே வாழ்ந்தெல்லாம் நினச்சவனுக்கு மறுபடியும் நீங்கள் உள்ளே வந்து வசந்த காலம் தான். ஸோ வந்துட்டு அவன் பண்ண தப்புக்கலாம் அவங்கக்கிட்ட சாரி கேட்டு இப்போது நீங்கள் கன்சீவாக இருக்கிறத சந்தோஷத்தை அவனால் தாங்கிக்க முடியல. அப்படியே வந்துட்டு அவங்கள தூக்கி லவ் யூடி பொண்டாட்டி அப்படின்னு கிஸ் பண்ணி அவன் சந்தோஷம் வெளிப்படுத்த நீங்களும் அவனை ஹக் பண்ணிவிட்டு லவ் யூட புதுசா அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிவிட்டு குழந்தைய அப்படியே நடுவில் அணைச்சிக்கிட்டு 3 பேர் படுத்து தூங்குறீங்க. இது ஒரு குட் எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.